ஹல்லேலூயா. Thank you Jesus. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ. நான் சொன்ன அவங்களால கை தட்ட முடியாது, கையில கம்யூனியன் இருக்கு. ನಾನು ಹೇಳಿದೆ ಅವರಿದ್ರ ಕೈ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಕ್ಕಾಗಲ್ಲ, ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಕಮ್ಯುನಿಯನ್ ಇದೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. எப்படி இருக்கீங்க? ಎಲ್ಲರೂ ಹೆಂಗಿದ್ದೀರಾ? கையில கம்யூனியன் இருக்கா? ಕೈಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಭೋಜನ ಇದೆಯಾ? Thank you Jesus. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ. உங்க கையில இருக்கிறது ஹோலி கம்யூனியன் கிடையாது, உங்களுடைய அற்புதம். ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿರೋದು ಹೋಲಿ ಕಮ್ಯುನಿಯನ್ ಅಲ್ಲ, ಅದು ನಿಮ್ಮ ಅದ್ಭುತ, உங்களுடைய ஹீலிங், ನಿಮ್ಮ ಹೀಲಿಂಗ್. உங்க சுகத்தை, உங்க ஹீலிங்க உங்க கையில வச்சிருக்கீங்க. ನಿಮ್ಮ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು, ನಿಮ್ಮ ಹೀಲಿಂಗ್ ಅನ್ನ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ. இயேசு கிறிஸ்துடைய சரீரம், ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರ. அவருடைய ரத்தத்துக்கு ஒப்பிடுகிறோம். ಅದನ್ನ ನಾವು ಆತನ ರಕ್ತಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ இதுதான் ಮಾಡ್ತೇವೆ. நம்மளுடைய ரட்சிப்பு, ಇದೇ ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ, நம்ம பாவ மன்னிப்பு, ನಮ್ಮ ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆ, விடுதலை, ನಮ್ಮ ಬಿಡುಗಡೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்காக இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை கொடுத்தார், சரீரத்தை கொடுத்தார். ஆமென். ನಮಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನ ಜೀವವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆತನ ಶರೀರವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. நமக்காக பலியானார், ನಮಗಾಗಿ ಬಲಿಯಾಗಿದ್ದಾರೆ. நம்ம சாபங்களை சுமந்து அவர் சாபமாய் மாறினார். ನಮ್ಮ ಶಾಪಗಳನ್ನ ಹೊತ್ತುಕೊಂಡು ಆತನು ಶಾಪವಾಗಿದ್ದಾರೆ. நம்மளுடைய வியாதிகளை அவர் சுமந்தார், ನಮ್ಮ ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நம்மளுடைய பாவங்களை சுமந்தார், ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அதனால இந்த ராபோஜனம் இருக்கு இல்லைங்களா, இது நமக்கு வந்துட்டு ஒரு பண்டிகை. ಅದರಿಂದ ಈ ಕರ್ತನ ಪಂಕ್ತಿ ಇದೆಯಲ್ಲ, ಇದು ನಮಗೆ ಒಂದು ಹಬ್ಬ, ಒಂದು ಕೊಂಡಾಟ. இதை கொண்டாடக்கூடியது, ಇದನ್ನ ನಾವು ಕೊಂಡಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சோ நம்ம விசுவாசிக்கும் போது, ನಾವು ನಂಬಿಕೆ ಇಡುವಾಗ இந்த அப்பம் அவருடைய சரீரமாய் மாறுது, இந்த திராட்சை ரசம் அவருடைய ரத்தமாய் மாறுகிறது. ಈ ರೊಟ್ಟಿಯು ಆತನ ಶರೀರವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗತ್ತೆ, ಈ ದ್ರಾಕ್ಷಾ ರಸವು ಆತನ ರಕ್ತವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗತ್ತೆ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அந்நாளிலே இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அதை கொடுத்து அவர் சொன்னதாவது, இதோ என்னுடைய சரீரம், இது உங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று மீட்கப்படுகிறது. அதே போல இயேசு கிறிஸ்து திராட்சை ரசத்தையும் எடுத்து அதை ஆசீர்வதித்து அவர் சொன்னார், இது உங்களுடைய பாவத்துக்கென்று சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் என் ரத்தம் என்று இயேசு சொன்னார். சபையாய் நாம ஒரே விசுவாசத்தோட இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறும்போது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, வியாதிகள் சுகமாகுது என்று விசுவாசித்து இதில் பங்கு பெறுவோம். எல்லோரும் சேர்ந்து பங்கு பெறலாம். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஏசப்பா நன்றி சொல்லுங்க. ஏசப்பா ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, ஏசப்பா ಏಸಪ್ಪ கோடி கோடி ஸ்தோத்திரம், ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ, கோடி கோடி ஸ்தோத்திரம், ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ, நன்றி. ಸ್ತೋತ್ರ. உங்க ஜீவனையே கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், ನಿಮ್ಮ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ, உங்க சரீரத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ, எனக்காக பலியானீரே ஸ்தோத்திரம், ನನಗಾಗಿ ಬಲಿಯಾಗಿದ್ದೀರಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. உங்க சரீரத்தையும் ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು, உங்க ரத்தத்தையும் ನಿಮ್ಮ ರಕ್ತವನ್ನು என்னோட உடல்ல, ನನ್ನ ಮೈಯಲ್ಲಿ, என்னோட ஜீவனுக்குள்ள ನನ್ನ ಜೀವದ ಒಳಗೆ இன்னைக்கு கலந்திருக்கு. ಇವತ್ತು ಮಿಕ್ಸ್ ಆಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நான் உங்களுக்குள்ளே, நான் ನಿಮ್ಮೊಳಗೆ, நீங்க எனக்குள்ள, ನೀವು ನನ್ನೊಳಗೆ, நாம் இருவரும் ஒருவரானோம். ನಾವಿಬ್ಬರು ಒಬ್ಬರಾಗಿದ್ದೇವೆ. இதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ಇದನ್ನ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ ಅಂತ நாம் ಹೇಳಿ. இருவரும் ஒருவரானோம். ನಾವಿಬ್ಬರು நாம் ಒಬ್ಬರಾಗಿದ್ದೇವೆ. இருவரும் ஒருவரானோம். ನಾವಿಬ್ಬರು ಒಬ್ಬರಾಗಿದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ என் ನಾಮದಲ್ಲಿ பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறேன். ನನ್ನ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಿದೆ ಎಂದು சாபங்கள் ನಂಬಿದ್ದೇನೆ. உடைந்தது என்று ಶಾಪಗಳು விசுவாசிக்கிறேன். ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿದ್ದೇನೆ. என் சரீரம் சுகமானது ನನ್ನ ಶರೀರವು என்று ವಾಸಿಯಾಗಿದೆ விசுவாசிக்கிறேன். ಹಾಗೆ ನಂಬಿದ್ದೇನೆ. உங்க ரத்தம் ನಿಮ್ಮ என்னை ರಕ್ತವು சுத்திகரித்தது ನನ್ನನ್ನು என்று ಶುದ್ಧೀಕರಿಸಿದೆ விசுவாசிக்கிறேன்.
ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿದ್ದೇನೆ. ஆமென். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு ಚೆನ್ನಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ நன்றி ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ சொல்லுவோம். ಮಾಡಿ. நன்றி நன்றி நன்றி. எனக்காக சிலுவையை தூக்கி என்னை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். என் பாவங்களிலிருந்து என்னை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். ನನಗಾಗಿ ಶಿಲುಬೆಯನ್ನ ಹೊತ್ತು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ನನಗೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஒரு ಸ್ತೋತ್ರ. விச கண்களை மூடி சொல்ல முடியுமா உங்களால? ಒಂದು ಸಾರಿ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಹೇಳಕ್ಕಾಗತ್ತ? எனக்காக மரித்ததுக்காக ஸ்தோத்திரம். ನನಗಾಗಿ ಮೃತಪಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. இப்போ ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி இருக்குது. ಈಗ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇದೆ. என்னுடைய ஆவிக்குரிய மகன் பாஸ்டர் ரூஃபஸ், ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಮಗನು ಪಾಸ್ಟರ್ ರೂಫಸ್ ಅವರು, அவங்களுடைய சபை ஹைதராபாத்ல இருக்கு. ಅವರ ಸಭೆ ಹೈದರಾಬಾದ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. அவங்க சபையின் பேர் ஃபெய்த் சிட்டி சர்ச். ಅವ್ರ ಸಭೆಯ ಹೆಸರು ಫೇತ್ ಸಿಟಿ ಚರ್ಚ್. இன்னைக்கு அந்த சபையில அவங்களுடைய சர்ச் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. ಇವತ್ತು ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರ ಚರ್ಚಿನ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವವನ್ನು ಅವರು ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರಿಂದ இப்போ ஒரு 2 நிமிஷம், ಇವಾಗ ಒಂದು 2 ನಿಮಿಷ நான் இங்க இருந்து ನಾನು ಇಲ್ಲಿಂದ அவங்க சபைக்கு ஆன்லைன்ல வாழ்த்துக்கள் தெரிவிக்க போறேன். ಅವ್ರ ಸಭೆಗೆ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ. அவங்கள ஆசீர்வதிச்சு சில வார்த்தைகளை சொல்ல போறேன். ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೆಲವು ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. அதுக்கு உங்களுடைய அனுமதியோட இதை நம்ம செய்ய போறோம். ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಪರ್ಮಿಷನ್ ಸಮೇತವಾಗಿ ನಾವು ಇದನ್ನ ಮಾಡುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. So Pastor Naomi என்னோட கூட இருக்கும்படி அழைக்கிறேன். So team, are we ready? Are they ready to receive? Okay. Pastor D, give me a signal once they're ready to receive us. Praise the Lord. இங்க இருந்து லைவா அவங்க சர்வீஸ்ல நாம வாழ்த்தி பேசி ஆசீர்வதிக்க போறோம். Amen. Ready? All right. Faith City Church, greetings, praise the Lord, and wish you all a very, very happy church anniversary. Coming from Higher Life, Bangalore, Pastor Naomi and me, it brings us great joy to wish you all a very happy church anniversary. I know my son, Pastor Rufus, and daughter, Pastor Varsha, are very, very elated, happy, joyful to be there and to see how the Lord has been faithful and how the Lord has been increasing them year by year. As a spiritual father and a spiritual mother, we both as parents of Pastor Rufus and Varsha, we are really proud and happy of how Pastor Rufus and Varsha has taken this church, how serious they have been in obeying the call of God on their life with many sacrifices, and they put in their hard work, their sweat, their blood, their time, their money, everything. They have poured out their life into this Faith City Church. I was almost going to say Higher Life. Faith City Church, your church, and they've built it up from nothing, from zero to 3 services in 3 locations today. It brings us great joy as spiritual parents to acknowledge that our children are extremely faithful in their call, and we are proud of them. And here is a scripture that I want to read and bless this ministry. It is in Hebrews chapter 6, verse 10 to 12. And it says, "For God is not unjust to forget your work and to forget your labor of love which you have shown towards his name. In that you have ministered to the saints and do minister. And we desire that each one of you show the same diligence to the full assurance of hope until the end, that you do not become sluggish, but imitate those who through faith and patience inherit the promises."
Indeed, Pastor Rufus and Pastor Varsha have demonstrated this. That through faith and patience, they have inherited many promises of God. I can look back and remember in 2021, they invited us for a special meeting when there was no church. They invited and organized a special meeting in September 2021. We came there. And I remember son Rufus told me, Dad, when you come, I believe my doors will open. My church will be born. God honored his faith. I went for 3 days meeting. I preached and there were miracles. The third night after we finished the meeting, a brother called son Rufus from Hyderabad and said, I would like to give my air-conditioned place for you to start your church. That was September. October, he started his first service. I came for the first service and we were there. And that was 21 October. And now it is 25 October. You have grown well. You have proven your calling by faith and patience. You have inherited the promise of God. But let me tell you, you have not yet begun. This is just the trailer. It is just an example. So many things are ahead. We have to win the nations for Christ. Turn thousands and millions to the kingdom of God. Raise many sons and daughters, many apostles and prophets, and send them into the world. And we are not yet done. So on this blessed day, as you're all celebrating, I bless Faith City Church. Pastor Naomi and I take this moment to bless you as a ministry. We bless the leaders, the captain, the apostle of this ministry, Pastor Rufus, Pastor Varsha, and your children, and your ministry team, your leaders, your associates, the worship team, the protocol team, the media team, every department of the ministry, charity, the external wings, and then the whole congregation. We bless you out of heaven. We declare that you will prosper. You will enlarge on every side. You will possess lands. You will build facilities. You will build facilities upon facilities. You will have many campuses. You will spread abroad. And you will fulfill the blessing of Abraham. That you will grow and multiply like the stars of heaven and as the sand on the seashore. With these words, we bless you, we encourage you, and we rejoice celebrating with you this blessed anniversary, which is full of God's testimonies of how faithful and good He is. God bless you, Faith City. God bless you, son and daughter. We wish you all the very best this coming year. Son Rufus and daughter Varsha, Pastor Rufus and Pastor Varsha, I want to wish you on behalf of Higher Life Church and everyone here who are your brothers and sisters in Christ. They're also sending wishes to all of you and wishing the whole Faith City Church, the whole congregation, a happy church anniversary in Jesus' mighty name. So I'm reminded of a scripture, Acts 2:47. It says, praising God and having favor with all the people. And the Lord added to the church daily those who were being saved. Hallelujah. So as you continue praising God, you will continue having favor with people, and the Lord will continue to add people to the congregation, not once in a while, but daily. In Jesus' mighty name. Amen. That's what I want to declare over all of you in Faith City Church. Thank you so much for all that you're doing for Christ. Continue the good work. Continue your laboring. And you will have your reward in Jesus' mighty name. Amen. God bless you all. Enjoy the rest of the day. Celebrate. And don't forget to continue the vision. I'm talking to the congregation and not to my son. Stand with my son, your Pastor Rufus, and support him in the vision
and build up the church of the Lord Jesus Christ. God bless you all. Bye-bye. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. இதுவே ஒரு சாட்சி. ಇದೇ ಒಂದು ಸಾಕ್ಷಿ. இப்போ நான் பேசின இந்த சபைக்கு, ஹைதராபாத்தில் உள்ள இந்த சபைக்கு, ಇವಾಗ ನಾನು ಮಾತಾಡಿರುವ ಈ ಸಭೆಗೆ ಹೈದರಾಬಾದಲ್ಲಿ சொன்னது போல 2021 இந்த சகோதரன் வந்துட்டு ஒரு மீட்டிங், ஒரு 3 நாள் வந்து ஹீலிங் மீட்டிங் எனக்கு வந்து செஞ்சு கொடுங்க, நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஹால் எடுத்து நடத்துகிறேன், எனக்கு ஒரு மீட்டிங் நீங்கள் பண்ணி கொடுங்க, நீங்கள் வந்தால் என் ஊழியம் தொடங்கும், என் வாழ்க்கை மாறும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு கேட்டாங்க. அதனால் சரி வரேன் அப்படின்ட்டு நானும் பாஸ்டர் நவமியும் போயிட்டு அந்த 3 நாள் மீட்டிங்கும் நடத்தினோம். 2021 ಸಹೋದರರು ಹೇಳಿದರು, ನಾನೊಂದು ವಿಶೇಷ ಕೂಟವನ್ನು ಏರ್ಪಾಡು ಮಾಡ್ತೇನೆ, ನೀವು ಬನ್ನಿ, ನೀವು ಬಂದರೆ ನನಗೆ ನನ್ನ ಜೀವನ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೆ, ನನ್ನ ಸೇವೆ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತೆ, ನಂಬಿದ್ದೇನೆ. 2021 அதே நாட்களில் அவங்களுடைய சபை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு, யாருமே இல்லாமல் ஆயிட்டாங்க. ಕೋವಿಡ್ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವ್ರ ಸಭೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮುಕ್ತಾಯವಾಯಿತು, ಯಾರು ಇಲ್ಲದೆ ಆಗ್ಬಿಟ್ರು. அதாவது அவருடைய பாஸ்டர் ரூஃபஸோடைய அப்பா பல காலமாக சபை நடத்தி அவங்கெல்லாம் வயதாகி அந்த சபையில் வந்துட்டு ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. கடைசியாக அந்த 10-15 பேரும் கோவிட் நாட்களில் எல்லாம் கலைஞ்சிட்டாங்க, சபை இருக்குல்ல, மூடி கிடந்தது. அவங்க வயதானவங்க, அவங்களால ஆன்லைன்லலாம் வர முடியல, அதனால் அந்த சபை கலைஞ்சு போச்சு, மொத்தமாக ஊழியமே நின்றுடுச்சு. அந்த 2020 முடிஞ்சு 2021 ஒரு ஜூம் மீட்டிங்கில் இந்த தம்பி இருந்தார். அந்த ஜூம் மீட்டிங்கில் அதிலே சின்னதாக தான் இருக்கும் அந்த புகைப்படம், அந்த ஃபோட்டோ தெரியும் இல்லையா, அதில் இந்த சகோதரனை நான் பார்க்குறேன். அந்த சின்னதாக அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவருக்கு ஒரு ப்ராஃபஸி கொடுத்தேன் நான். அதுலேருந்தே அவரை கூப்பிட்டுட்டு இந்த பிரதர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு அவங்க வந்தாங்க. நான் சொன்னேன், உனக்கு ஒரு ஊழிய அழைப்பு இருக்குது, உனக்கு ஒரு சபை அழைப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப கலங்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் சபையெல்லாம் மூடிட்டு இதுக்கு மேலே நமக்கு ஊழியமே இல்லையோன்னு நினச்சி உட்காந்துருக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவர் நான் அழைச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஊழியம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தொடர்பில் இருந்தாங்க. அந்த 2021 முடிகிற காலம் செப்டம்பர் டைமில் அவங்க சொன்னாங்க, நான் இப்போ தான் லாக்டவுனெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு கூட்டத்தை நடத்தலான்னு நினைக்கிறேன், ஹீலிங் கூட்டம், பப்ளிக்காக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், யார் வருவாங்கன்னு தெரில, ஆனால் ஒரு ஹால் எடுத்து நடத்துகிறேன், நீங்கள் வந்து எனக்கு செஞ்சு தருவீங்களா மீட்டிங்கை, உங்கள் பேரை போட்டு நான் நடத்தணும்னு விரும்புகிறேன், வரேன் அப்படின்னு. நான் அவரை கேட்டேன். அந்த பிளானெல்லாம் வந்து தொடர்ந்து முன் செல்லும் போது ஒரு நாள் நான் கேட்டேன், இவ்வளோலாம் நீங்கள் செலவு பண்ணி மீட்டிங் நடத்துகிறீங்க, உங்களுடைய உத்தேசம் என்ன உங்களுடைய பிளான் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்கள் ஊரில் காலை வச்ச உடனே என் வாசலெல்லாம் திறந்துரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னாரு. ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். உங்கள் அபிஷேகத்தில் எனக்கு விசுவாசம் இருக்குது, நீங்கள் வந்தாலே என் வாசலெல்லாம் திறந்துரும், நான் விசுவாசிக்கிறேன் ப்ராஃபிட் அப்படின்னு. சரி, உங்கள் விசுவாசத்துக்காகவே நான் வரேன் அப்படின்ட்டு நாங்கள் போனோம். போயிட்டு நல்லா இருந்தது மீட்டிங், நிறைய பேர் வந்தாங்க, நல்ல ஹீலிங்கெல்லாம் நடந்தது. 3வது நாள் கூட்டமும் நடந்து க்ளோரியஸாக பவர்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சு, மீட்டிங்கெல்லாம் ஈவினிங் மீட்டிங் எப்படி இருக்கும் தெரியும் இல்லைங்களா, 3 நாள் கூட்டங்கள்லாம் எப்படி இருக்கும். கடைசி நாள் எல்லாருக்கும் ஜெபிச்சு முடித்து ஒரு 12-1 மணிக்கு கூட்டம் முடியுது. அங்கேருந்து அவங்க காரில் நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல டின்னரெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு லேட் நைட்டு 1 மணிக்கு நினச்சி பாருங்கள், ஒரு 1:30 மணி எங்களை கொண்டு வந்து ஹோட்டலில் விடுறாங்க. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் விட்டுட்டு அவங்க போகணும். அடுத்த நாள் நாங்கள் கிளம்பி பெங்களூர் வர போகிறோம். ஸோ கொஞ்ச நேரம் தான் இருக்குது, நாங்கள் கொஞ்சம் சில டவுட்ஸ் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் டவுட் இருக்குது, உங்களுக்கு டயர்டாக இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கேட்கலாமான்னாங்க. நான் சொன்னேன், எல்லாம் நாங்கள் உட்காந்து பேசி உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிடுவோம், மொத்தமாக நாங்கள் படுத்து தூங்கிடுறோம் வாங்க அப்படின்னு அந்த ஹோட்டலில் உட்காந்து பேசணும். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அவங்களுக்கு உள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் டவுட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. அவர் மெசேஜ் பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே அவர் பேசிகிட்டு இருக்காரு, யார் கூடவோ பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த 2:30 மணி 3 மணி ராத்திரியில் அவர் சொல்கிறாரு, ப்ராஃபிட் நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஆச்சு, எனக்கு தெரியும் நீங்கள் வந்தால் எனக்கு என் வாசலெல்லாம் திறந்துரும்னு எனக்கு தெரியும், நடந்துருச்சு அப்படின்னாரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னா,
யாரோ ஒரு பிரதர் எனக்கு மெசேஜ் அனுப்புனாரு. இப்போது நான் அது என்னன்னு பார்த்தா, அவர் எனக்கு தெரிஞ்சவர். அவர் பெரிய பில்டிங் வச்சு வாடகை விட்டு நடத்துகிறவர். அவரும் ஒரு பிலீவர் தான். நம்ம மீட்டிங்கோடைய போஸ்டரை நான் என் வாட்ஸ்அப்பில் டிபியில் வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு அங்கே ஒரு கேள்வி கேட்டிருந்தார், இஸ் திஸ் மீட்டிங் கோயிங் ஆன் அப்படின்ட்டு. அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, இல்லை டுடே இட் காட் ஓ 3rd day ஓவர் பிரதர் அப்படின்னு. வை டின்ட் யூ டெல் மீ, எனக்கே சொல்லலை இந்த மீட்டிங் பற்றி, நானும் வந்திருப்பேனே அவர் சொல்கிறாரு. இவர் சொல்லியிருக்காரு, நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேங்க. அவர் ரிப்ளை பண்ணுறாரு, என்கிட்ட ஒரு ஏசி ஹால் இருக்குது வித் சவுண்ட் சிஸ்டம், சேர், ஸ்டேஜு எல்லாமே. நான் அந்த மீட்டிங் பார்த்தேன், அந்த ஃபோட்டோ போட்டிருந்தீங்க, மீட்டிங்கோடைய ஃபோட்டோ. உங்களுக்கு வேணுமா இருந்தால் நீங்கள் சபை நடத்துறீங்கன்னா இந்த ஹால் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றேன், நடத்துங்க. ஹல்லேலூயா. நாங்கள் பேசிட்டே இருக்கும்போது இந்த அற்புதம் நடக்குது. அவர் சொல்ல இப்படி சொல்கிறாருங்க. நான் சொன்னேன், கோ ஃபார்வர்ட், நாளைக்கே போய் பேசி அந்த இடத்த பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவரெல்லாம் பார்த்து பேசி, ஸோ செப்டம்பரில் மீட்டிங், இந்த சம்பவம் நடக்குது. October 3rd சண்டே, ஃபஸ்ட்டு சண்டே அவங்க முதல் ஆராதனையை ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் இங்கேருந்து போயிட்டு அவங்களோட நின்று அந்த ஓப்பனிங் சர்வீஸில் இருந்து அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு வந்தோம். ஒரு 25 பேரோட அந்த மீட்டிங் ஆரம்பித்தாங்க. அந்த 3 நாள் கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டு இந்த ஊழியக்காரரை, ரூஃபஸ் பாஸ்டரை அவரோடு சேர்ந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு 25-30 பேர் சேர்ந்தாங்க. ஸோ அந்த 25-30 பேரோட அந்த சபையை ஆரம்பித்தாங்க. பாருங்கள், சபை மக்கள், சபைக்கு இடம் எல்லாமே சேர்ந்து ஒரே பேக்கேஜாக ஆண்டவர் கொடுத்துட்டார் அவருக்கு ஒரே ராத்திரியில். அந்த 3 நாள் கூட்டத்திலே அந்த ஜனங்க சொல்லிட்டாங்களாம், நீங்கள் எங்கே சர்ச் நடத்துறீங்களோ நாங்கள் வரோம் அப்படின்ட்டு இந்த 25-30 பேர் சொல்லியிருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்கள் கடந்து போச்சு. அவங்க இப்போது 3 இடத்துல சபை நடத்துகிறாங்க. 3 இடத்துல சாட்டர்டே ஈவினிங் ஒரு லொக்கேஷனில் ஒரு ஆராதனை நடக்குது. சண்டே மார்னிங் இன்னொரு இடத்துல இன்னொரு காங்கிரிகேஷனுக்கு ஒரு ஆராதனை நடக்குது. சண்டே ஈவினிங் இன்னொரு இடத்துல இன்னொரு காங்கிரிகேஷனுக்கு ஆராதனை நடக்குது. அப்படி நீங்கள் இடம் போட்டிங்கன்னா இது 3 சபையாக இருக்குது. ஏன்னா 3 டிஃப்ரெண்ட் காங்கிரிகேஷன். இந்த குறுகின காலத்தில் 3-4 வருஷத்தில் இவ்வளவு ஒரு வளர்ச்சி தேவன் இவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா, அவர் என்னுடைய ஆவிக்குரிய மகன். அடிக்கடி வந்து தங்கி இருந்து என்கிட்ட இந்த காரியங்களை கற்றுக்குவாங்க. வளர வளர பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பெருமை வரல, தாழ்மை தான் வந்திருக்கு. ஹல்லேலூயா. அநேக அற்புதங்கள். இப்போ நான் பண்ணுற ஹீலிங் மிரக்கிள்ஸ் ஒரு நாளைக்கு அவருக்கு நான் ட்ரெயின் பண்ணேன். அன்னிலேருந்து அவரும் இன்றைக்கி வரைக்கும் அதே ஹீலிங் மிரக்கிள்ஸ் அவங்க சபையில் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதோ அங்கே அப்படியே ஜெராக்ஸ் மதி அங்கேயும் இதே ஹீலிங் மிரக்கிள்ஸ் நடக்கும். இன்றைக்கி கூட ஹைதராபாத்லேருந்து யாருன்னா எனக்கு ஜாம் பண்ண கேட்டாங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லுவேன், என் ஸ்பிரிச்சுவல் சன் இருக்கிற அப்படி அங்கே போய் ஜாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி விட்ற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு 2 பேருமே, கணவனும் மனைவி 2 பேருமே பயங்கர கிஃப்டட் ஹோலி ஸ்பிரிட்டில் இப்படி ஊழியம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி இது. ஸோ நல்ல வளர்ச்சி. எல்லா சர்வீஸ்லேயும் ஜனங்க வந்துட்டு நிரம்பி வழிகிறாங்க. ப்ரைஸ் தி லார்ட். நினச்சி பாருங்கள், ஒரு ஸ்பிரிச்சுவல் சன், ஆவிக்குரிய மகன். இங்கே நம்ம சபையில் நிறைய பார்த்துருப்பீங்க, என்ன நிறைய பேர் டேடுன்னுவாங்க, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னுவாங்க. சில பேர் கன்ஃபியூஸாக இருப்பீங்க, என்ன எங்கள் இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி அப்பா அம்மா அப்படின்னு கேட்குறாங்களே அப்படின்னு யோசிக்கலாம். இது பிப்ளிக்கல் இல்லையா? பவுலுக்கும் அநேக ஆவிக்குரிய மகன்கள் இருந்தாங்க. அப்படி பிப்ளிக்கல். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதோடைய கனியை உங்களால் பார்க்க முடியும். இதோடைய கனியை இப்போ நாங்கள் பார்க்குறோம். ஹைதராபாத்தில் ஒரு சபை, ஒரு ஸ்பிரிச்சுவல் சன் இவ்வளோ ஒரு ஜனங்களை நடத்தி ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து, ரட்சிப்பில் கொண்டு வந்து, பேப்டிசம் கொடுத்து சபைகளை நடத்தி வளர்ந்துட்டே வராங்க. ஹல்லேலூயா. இப்படி எனக்கு 40க்கு மேலே ஸ்பிரிச்சுவல் சன்ஸ் இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவங்கள நான் மென்டர் பண்ணுறேன், வழி நடத்துகிறேன், ஆண்டவருக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன்.
இவங்க எல்லாமே பயங்கரமான ஊழியங்களை செய்வாங்க வருகிற நாட்கள். ஹல்லேலூயா. நாமளுமே ஒரு யங் சபை தான். ஹல்லேலூயா. நமக்கு ஒன்று 50 வயசு ஆகி 45 வருஷமாக சபை நடத்திட்டு இருக்கேன் அந்த கதை இல்லை. நம்மளுமே யங்ஸ்டர் தான், யங் சபை தான். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய கிருபை, அவருடைய அழைப்பு. ஆமேன். ஒரு நல்ல சாட்சியோட நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் நினைக்கிறேன். ஆமேன். நம்ம எதை குறித்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம் கடந்த ವಾರಗಳಲ್ಲಿ? ಯಾವುದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಕಲಿತಾ ಇದ್ದೀವಿ ಕಳೆದ ಕನ್ನಡ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ தேவையா இன்னைக்கு? எனி பர்టిక్యులர் கன்னடா only? The team should have told me by now. No. Thank you bro. ஓகே, இன்னைக்கு ட்ரான்ஸ்லேஷன் வேண்டாம். ஸோ வேர்ட் ஆஃப் காட் குறித்தே நம்ம வந்துட்டு ஒரு டாப்பிக்காக பல வாரமாக, இது 8வது வாரம் நம்ம வந்துட்டு இதை பற்றி ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். வேர்ட் ஆஃப் காட்னா என்ன, கர்த்தருடைய வார்த்தைனா என்ன, நிறைய காரியங்களை பார்த்தோம். அப்படியே ரிவைஸ் பண்ணலாம். கர்த்தருடைய வார்த்தைனா என்ன? கர்த்தர் தான் அவருடைய வார்த்தையே. வார்த்தை கர்த்தர் இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருக்கிறது. ஆமென். அப்போது காட் வேர்டும் அவருடைய வேர்டும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்றாரு. சரி, அடுத்து நிறைய காரியங்களை பார்த்தோம். போன வாரம் ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்தோம். அது என்னது? இன்கரப்டபிள் சீட், அழிவில்லாத வித்து. அப்போது முதல்ல நம்ம என்ன படித்தோன்னா, கர்த்தர் அவருடைய வார்த்தையே வித்து சீடு, விதை என்று ஒப்பிடுகிறார். அவருடைய வார்த்தை, கர்த்தர் அவருடைய வார்த்தையை ஒரு வித்துக்கு ஒப்பிடுகிறார், கம்பேர் பண்ணுறாரு. என் வார்த்தையும் ஒரு வித்தும் ஒன்று அப்படின்னு சொல்ல வருகிறார். ஏன் அப்படின்னா, ஒரு வித்துக்குள்ளே என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு வித்துக்குள்ளே என்ன இருக்குன்னா எல்லாமே இருக்குது. ஒரு மாமரத்தோடைய ஒரு சீடு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மாங்காயோடைய ஒரு சீடு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சீடில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, அது ஃபைபர் மாதிரி இருக்கும் இல்லையா? சும்மா சின்ன காய் மாதிரி இருக்கும் உள்ளே, அவ்வளோதான். ஆனால் அதை விதைச்சோன்னா அதுக்குள்ளே என்ன வரும்? வேர் வரும், காம்பு வரும், இலை வரும், செடி வரும், மரமே வரும், ஆயிரக்கணக்கான கனிகளும் அதுலேருந்து வரும். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அந்த விதைக்குள்ளேருந்து வருது. அப்போ இது எங்கே இருக்குது அந்த விதைக்குள்ளேன்னா தெரில. ஹல்லேலூயா. விதையை அறுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே தூங்கிட்டு இருக்குமா? எப்படி மரம் பாப்பா மாதிரி தூங்கிட்டு இருக்குமா? இல்லை, எங்கே இருக்குது தெரியல. ஆனால் அதுக்குள்ளேருந்து வருது. ஹல்லேலூயா. இதுதான் அற்புதம். ஆமென். அற்புதமாக இல்லையா? இது எவ்வளோ பெரிய அற்புதம்! கண்ணு முன்னாடியே நடக்கிற மிரக்கிள், எவ்ரிடே மிரக்கிள் இஸ் எ சீட். இப்படி தான் கர்த்தர் உருவாக்குனார். இதை பார்த்து கூட சில சயின்டிஸ்ட்டு கடவுளே இல்லைன்றான். அவன் மூளைக்குள்ளே மூளை இருக்குதா இல்லை யாருன்னா கெழுங்கு வச்சுட்டாங்களான்னு தெரில. யோசிச்சு பாருங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு அற்புதம். இந்த இப்போ ஒரு சயின்ஸுனால் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும். அப்போ தான் நான் கேட்குறேன், இதுக்குள்ளே மரம் இருக்குதுன்னு என்ன ப்ரூஃபு? இத்திலூண்டு இருக்கிற விதைக்குள்ளே மரம் இருக்குது. நீ சயின்டிஸ்ட் தானே, இதுக்குள்ளே மரம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு காட்டு அப்படின்னா காட்ட முடியுமா அவனால்? அப்போ அவன் சொல்லுவான், இதை போட்டால் மரம் வரும். அப்போ நான் அவனை என்னன்னு கேட்கணும்? டேய், நான் மோடி மாஸ் தான் வேலை பண்ணுறேன், நீ நான் மேஜிக் மேனா, நீ இதுக்குள்ளே எப்படிடா வரும்? எனக்கு அதுக்குள்ளே மரத்தை காட்ட முடியாதுல்ல உன்னால். அப்போ நீ எதை பற்றி பேசுகிற? நீ பேசுகிறது அப்சர்வேஷன் பற்றி. இட் இஸ் அப்சர்வேஷன். இது போட்டால் மரம் வருது, அதை நான் எழுதி வச்சுக்கினேன். இன்னொன்று போட்டாலும் மரம் வருது. இது கண்டினியூஸாக நான் போட மரம் வருதுனால நான் சயின்ஸ் ஆக்கும். நான் சொல்கிறேன் விதையை போட்டால் மரம் வரும். அது எல்லாருக்கும் தெரியும். அது மாடுக்கும் தெரியும், ஆடுக்கும் தெரியும், கோழிக்கும் தெரியும். அதுக்கு நமக்கு இதை சொல்ல நமக்கு சயின்ஸ் வேண்டாம். அந்த காலத்தில் நமக்கு விவசாயிகளே சொல்லிட்டாங்க. நீ சொல்லி இதுக்குள்ளே மரம் எங்கே இருக்குது சொல்லி, நீ சயின்டிஸ்டாக இருந்தால், நீ உண்மையான மீசை வச்ச ஒரு சயின்டிஸ்டாக இருந்தீன்னா இதுக்குள்ளே மரம் எங்கே இருக்குன்னு காட்டு. இல்லை இதுக்குள்ளே எந்த கெமிக்கல் மரமாக வளருது சொல்லு. இந்த பார்ப்பா, இதில் 4 கெமிக்கல் இருக்குது. இப்போது தமிழ் எனக்கு சொல்ல வரல. இப்போது வாட்டர்னா H2O இல்லையா? ஹைட்ரோஜன் 2 யூனிட்டு, 1 யூனிட்டு ஆக்சிஜனு இல்லையா? இப்போ விதையில் காட்டு, எது மரமாக மாறுது, எது இலையாக மாறுது. இந்த கெமிக்கல் மரமாக மாறுது, இந்த கெமிக்கல் வேறாக மாறுது, இந்த கெமிக்கல் இலையாக மாறுதுன்னு காட்டு. எனக்கு ஒன்றுமே இல்லை, மாமதி தான் இருக்குது அது. ஹல்லேலூயா. கண்ணுக்கு முன்னாடி தினந்தோறும் நடக்கிற அற்புதம் தான் விதைகள். சரி,
அங்கேருந்து நம்ம டாபிக் வந்துடுவோம். இப்போ இந்த விதைக்குள்ளே என்ன இருக்குன்னா எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த மரத்தில் எவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு நினச்சி பாருங்க. மரத்துக்குள்ளவே ஒரு ப்ளம்பிங் யூனிட் இருக்குது தெரியுமா? கீழே தண்ணி ஊற்றுனா மேலே டாப்பில் போயிடும் தண்ணி. யார் மோட்டர் வச்சுருக்கா? மரத்துக்குள்ளே மோட்டர் பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் தண்ணி நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுட்டு 4வது ஃப்ளோருக்கு வரணுன்னா எப்படி வரும் சொல்லுங்கள்? எப்படி வரும்? ஒன்று நீ பக்கெட்டு தூக்கிட்டு போகணும், கைத்தை வச்சு இசுக்கணும், இல்லை மோட்டரை வச்சு இழுக்கணும். தானாக மேலே எப்படி வரும்? ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ப்ளூ கலரில் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றுங்க. அந்த மரம் அதை இழுத்துக்கும் போது ஒவ்வொரு இலையிலையும் அந்த ப்ளூ கலர் வர்றது பார்ப்பீங்க. சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். தண்ணிக்குள்ளே ஒரு ப்ளூ கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிடுங்க மரத்துக்கு, செடிக்கு. கொஞ்ச நேரம் என்ன பண்ணும் அந்த மரம் செடி? அந்த தண்ணி இழுத்துக்கும் இல்லையா? அந்த தண்ணி ட்ராவல் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். நான் கேட்குறேன், நமக்காவது அறுத்தா நரம்பு தெரியுது, மரத்தை அறுத்தா என்ன தெரியுது உங்களுக்கு? நரம்பு, பைப்பு, லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன்லாம் தெரியுது உங்களுக்கு? எப்படி ஏறி போகுதுன்னு கேட்குறேன். நம்ம நடுவில் மரத்தை அறுத்திங்கன்னா என்ன இருக்குது? மரம் தான் இருக்குது, கரை கரை கரைன்னு. ஆனால் அது ஒட்டி இருக்கும்போது தண்ணி ட்ராவல் ஆகுது. சரி, எப்படி ட்ராவல் ஆகுது? யாருன்னா ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சுறாங்களா மேலேருந்து? இல்லை. உள்ள மோட்டர் வச்சுருக்காங்களா? இல்லை. யாராவது தூக்கின்னு போய் வச்சு விட்றாங்களா? இல்லை. எப்படி ட்ராவல் ஆச்சு? இல்லையா? இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்குற அற்புதங்கள். நாம் கீழே ஊற்றுற தண்ணி டாப் வரைக்கும் போகுது. மரம் 50 அடி இருந்தாலும் மேலே போகுது. அந்த தண்ணி ட்ராவல் ஆகி ஒவ்வொரு இலைக்குள்ளேயும் போகுது. ஹல்லேலூயா. கவனிங்க, இவ்வளவு இவ்வளோ டெக்னாலஜி அந்த மரத்துக்குள்ளே இருக்குது. லைட்டு, சூரியன்லேருந்து வர லைட்டை இலைங்க என்ன பண்ணுதான்? உங்கள் வீட்டு மாடியில் என்ன பார்த்துருக்கீங்க? சோலார் வாட்டர் ஹீட்டர் இல்லையா? என்ன பண்ணுது சோலார் வாட்டர் ஹீட்டரு? சூரிய ஒளியை எடுத்து அந்த சூட்டை எடுத்து அது கரண்ட்டாக மாற்றிக்குது, யூஸ் பண்ணிக்குது. இதெல்லாம் வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இதை உருவாக்கும் போது அந்த சோலார் டெக்னாலஜியை எங்கே வச்சுருக்காரு? இலையில் வச்சுருக்கிறாரு. நேராக சூரிய ஒளியிலேருந்து ஒளியை எடுத்து சாப்பாடு ரெடி பண்ணி ஊட்டி விடுதான் மரத்துக்கு. உங்களால் முடியுமா? இப்போ நீங்கள் காட்டுறீங்க சூரியன்ட்டு உங்கள் கையை, அப்படியே எனர்ஜி எடுத்து உங்களுக்கு கொடுக்குமா? சாப்பாடு செஞ்சு கையிலே உங்கள் வயிற்றுக்குள்ளே அமுச்சு விடுமா? மரத்தால் முடியும். ஹல்லேலூயா. சோலார் டெக்னாலஜியை எங்கே வச்சுருக்காரு? இலையில் வச்சுருக்கிறாரு. அவ்வளவா எங்கே இருக்குது? எல்லாம் அந்த வித்துக்குள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. கனி வருது. அப்போது ஒரு வித்துக்குள்ள சகலத்தையும் வச்சு ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஆமென். படிக்க கேட்கலாம். ஜெனிசிஸ். என்ன ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க, அதனால் வசனம் படிச்சுட்டா ரைட் ஆகிடுவீங்க. ஆதியாகமம் 1:11. 9லேருந்து இல்லை 10லேருந்து படிங்க. 10லேருந்தே ஆரம்பிக்கலாம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்படியே ஆயிற்று. என்ன சொல்றாரு? பூமியை பார்த்து என்ன சொன்னாரா? புல்லு வளரட்டும், ஆனா அதுக்குள்ள தன்னுடைய விதை பிறப்பிக்கட்டும். அடுத்து கனி. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய தங்களில், அதாவது அதுக்குள்ளவே அதோடைய விதைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யாரோட டெக்னாலஜி இது?
பல வருஷமாக நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிருப்பீங்க, அதுக்கு பதில் தெரியலன்னு வேற பெருமையாக சொல்கிறது. கோழி முதல்ல வந்துச்சா, முட்டை? இதை நான் சின்ன பையனாக இருக்கும் போதே வாட்டி கேட்கும் போது அந்த கேள்விக்கு எனக்கு பதில் வந்துருச்சு. ரட்சிப்புக்கு முன்னாடியே சொல்கிறேன். இதுக்கு வேண்டியது காமன் சென்ஸ். என்ன பதில் தெரியுமா? இப்போ என்கிட்ட யாருன்னா அந்த கேள்வி கேளுங்க. தம்பி நீங்கள் கேளுங்கம்மா. கோழி முட்டை முதல்ல தான் கேட்டார். இப்போ நான் ஒரு மறு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் என் கையில் முட்டை கொடுங்க. என் கேள்வி என்னென்னா, இது எதோடைய முட்டை? பதில் அங்கே இருக்கு. எல்லா முட்டையும் ஒரே முட்டை கிடையாது இல்லையா? அப்போ தன் ஜாதியின்படி அதுக்குள்ளே தன் விதையை, அப்போ முதல்ல எது வந்தது? கோழி வந்தது. கோழிக்குள்ள அதோடைய முட்டை இருக்கு. முதல்ல வந்தது அந்த ஸ்பீஷீஸ் அப்படின்னு இங்கிலீஷில், ஸ்பீஷீஸ், ஜீவராசி. ஆமென். அந்த ஜீவராசிக்குள்ள விதைய வச்சார். ஆமாவா இல்லையா? அப்போ கோழி வந்ததா முட்டை வந்ததா? பதில் என்ன? முதல்ல அவர் ஜீவராசியை படிக்கிறாரு, அதுக்கப்புறம் அதோடைய விதையை அதுக்குள்ள வைக்கிறாரு. அப்போ முதல்ல மாமரம் வந்ததா இல்லை மாங்கொட்டை வந்ததா? இப்போ கேள்வி என்ன, இது எதோடைய விதைன்னு கேட்டால், இந்த விதை எங்கேருந்து வந்ததுன்னு தான் கேட்போம். எதுக்குள்ளே இருந்தது? ஹல்லேலூயா. சிம்பிள் பதில் தானே. ஹூஸ் எக் இஸ் இட்? இஸ் இட் அ பேர்ட்? இஸ் இட் எனிதிங் எல்ஸ் ஆர் அ ஸ்னேக்? ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து கவனிங்க. கர்த்தர் இப்போ கடைசியில் என்ன பண்ணுறாரு? தேவன் அவருடைய வார்த்தையை விதைக்கு ஒப்பிடுகிறார். எதுக்கு ஒப்பிடுகிறார்? விதை. அப்போ உலகத்தில் தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போதே முதல் அதிகாரத்திலே எதை பற்றி ரொம்ப தெளிவாக குறிப்பாக பேசியிருக்கிறாரு? எல்லாத்துக்குமே தன்னுடைய விதையை அதுக்குள்ளவே வைத்திருக்கிறார். எதுக்கு அப்படி வைத்தார்? ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பலுகி பெருகும்படி, அவர் படைத்த எல்லா படைப்புமே பலுகி பெருகும்படி அந்த விதையை அவங்களுக்குள்ளவே வச்சு அனுப்புகிறார். புரிஞ்சுது இல்லையா? அப்போ அந்த விதைக்குள்ள என்ன இருக்குது? என்னை போலவே இன்னொருத்தனை உருவாக்கக்கூடிய எல்லா தன்மையும் வல்லமையும் ஆற்றலும் அந்த விதைக்குள்ள இருக்குது. ஆமென் சொல்லுங்க. எவ்வளோ பெரிய ஒரு நியூக்ளியர் பவர் அது, நினைச்சு பாருங்க. நியூக்ளியர் பவர் கூட என்ன பண்ணும்? அதால் வெறும் அழிக்க தான் முடியும் இல்லையா? உருவாக்க முடியுமா? எதுக்கு ரொம்ப வல்லம் அதிகம் சொல்லுங்க? ஒரு யானையை கொண்டு வந்து ஒரு கார்டனுக்குள்ளே விட்டு எல்லாத்தையும் மிதித்து பாழாக்கிட முடியும். சரி, மறுபடியும் அந்த கார்டனை உருவாக்கணும், லால்பாக் மதினா, முடியுமா? 3 வருஷம் ஆகும். ஆனால் அது மிதித்து காலி பண்ணுறதுக்கு 3 ஹவர் போதும். அப்போது எதுக்கு வல்லமை ஜாஸ்தி? டிஸ்ட்ரக்ஷனுக்கா, கிரியேஷனுக்கா? பிரைஸ் தி லார்ட். உருவாக்குறது தான் கஷ்டம். ஆமென். அப்போது அவ்வளோ உருவாக்குற if anyone has kept Hyundai white car 9684, if you have parked it, which car is it? It's a Hyundai i10. Hyundai i10 neighboring காரு நம்ம சபையிலேருந்து யாருன்னா பார்க் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, கவனிப்போம். எதை பற்றி பேசுனது நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த விதைக்குள்ள எல்லா ஆற்றலும், அதாவது அதே என்னை போலவே இன்னொரு மனிதனை உருவாக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் என் விதைக்குள்ளே இருக்கும். ஒரு பூவுக்குள்ளே இருக்கும், ஒரு மிருகத்துக்குள்ளே இருக்கும், ஒரு பூச்சிக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த விதை எவ்வளோ இருக்குது? அவ்வளோதான் இருக்குது. ஒரு டாட் மாதிரி இருக்கும், ஒரு சின்னதாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்பீஷீஸோடைய கெப்பாசிட்டி மாதிரி அந்த விதை அவ்வளோ இருக்கும். ஆனால் அதே மாதிரி இன்னொரு ஸ்பீஷீஸை உருவாக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அதுக்குள்ளே வச்சுருக்கிறாரு. இப்போ தேவன் கடைசியில் வந்து இங்கே என்ன சொல்கிறாரு? நியூ டெஸ்டமெண்ட்டில் என் வார்த்தையே விதை அப்படின்றாரு. ஹல்லேலூயா. என் வார்த்தையே ஒரு விதை.
அப்போது என்ன சொல்ல வர்றாரு, என் வார்த்தை, என் வேர்ட் ஆஃப் காடை நீ எடுத்து உன் வாழ்க்கையில் நீ விதைச்சின்னா அது என்ன சொல்லுதோ அந்த வார்த்தை அதை ஃபுல்லாக உருவாக்கக்கூடிய ஆற்றல் எங்கே இருக்குது? அந்த விதைக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்போது பிளெஸ்ஸிங் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் கையிட்டு செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கப்படும். படிப்போம். சங்கீதம் 1, சங்கீதம் 1, அது எந்த வசனத்தில் வருது பாருங்க. கையிட்டு செய்கிற காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். தேங்க்யூ. 3வது வசனம். அவன் தன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுல ஒரு எக்ஸாம்பிளோட அந்த கடைசி லைன் வருது பாருங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இவன் நீரோடை, ஒரு நதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கனி கொடுக்குற மரத்தை போல. அப்போ இந்த மரத்துக்கு என்ன ஸ்பெஷல்னா, அவன் அந்த மரம் இருக்கிறதே ஒரு நதி ஓரமா. அப்போ இவருக்கு அந்த தண்ணீர், அதுலேயும் சாதாரண இப்போ மழைக்குள்ள சில காரியங்கள் இருக்கும், மழை தண்ணிக்குள்ள சில காரியம் இருக்கும். தேங்கி கிடக்கிற குட்டைகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த குட்டைகளில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே வேறு காரியம் இருக்கும். கடல் தண்ணியில் என்ன இருக்கும் நமக்கெல்லாம் தெரியும், என்ன இருக்கும்? உப்பு அதிகமாக இருக்கும். நதியில் ஓடுற தண்ணிக்குள்ளே என்ன இருக்கும் தெரியுமா? சகல விதமான மினரல்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இருக்கிறதுலையே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள தண்ணி எதுனா அது நதியோடைய நீர். நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா, ஸ்கூலில் படித்தது உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஹியூமன் சிவிலைசேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படின்னா சிவிலைசேஷன் அப்படின்னா எப்படி இந்த ஜனக்கூட்டம் காட்டு மனுஷன்லேருந்து எப்படி நாகரிகமான ஜனங்களாக மாறினாங்க அப்படின்னா, முதல்ல ஆதி மனிதர்கள் எங்கே கூடி வாழ்ந்தாங்க தெரியுமா? நதிகள் ஓரமாய். ஏன்னு கேளுங்க. வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் அமெரிக்கா போங்க, ஆப்கானிஸ்தான் போங்க, சைனாக்கு போங்க, இந்தியாவுக்கு போங்க, ஆஃப்ரிக்காவுக்கு போங்க, இந்த ஹிஸ்ட்ரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே ஆதி மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா நதி ஓரமாய் கூட்டமாக வாழ ஆரம்பித்தார்கள் தான் இருக்கும். ஏன் இந்த மனிதர்கள் நதி ஓரத்தில் அவங்களுடைய சிவிலைசேஷன் கிரியேட் பண்ணாங்கன்னா, ஆதி மனிதனால் என்ன பண்ண முடிஞ்சது? என்ன தெரியும் அவனுக்கு? கம்ப்யூட்டர் தெரியுமா? இன்டர்நெட் தெரியுமா? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தெரியுமா? இதெல்லாம் தெரியாது இல்லையா? அவனுக்கு என்ன தெரியும்? ஆதி மனிதனுக்கு விவசாயம் தான் தெரியும். அவனே என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னா, ஆதி மனிதன் இந்த காடு எவ்வளோ செழிப்பாக இருந்தாலும் காடில் உள்ள மண்ணு கூட எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப செழிப்பாக ரிச்சாக இருக்கும். ஆனால் அங்கே அவனால் விவசாயம் பண்ண முடியல. இவன் என்ன கண்டுபிடிச்சான்னா, அதிகமாக ஹார்வெஸ்ட் கூட கொடுக்கக்கூடிய பிளெஸ்டு மினரல் ரிச் சாயில் எங்கே இருக்குன்னா நதிக்கரைகள். இது அவனுக்கு தெரியாது. இங்கே விதைச்சா 100 பங்கு வருது, காட்டுக்குள்ளே விதைச்சா 50 பங்கு வருது. எங்கே விதைப்பான்? நதி ஓரமாக விதைப்பான். ஸோ அந்த நதி ஓரமாக தான் கிராமங்கள் உருவாக ஆரம்பிக்குது ஆதி காலத்தில். ஏன்னா அங்கே தான் அறுவடை அதிகமாக வருது. அப்போ அங்கே தங்கி, ஸோ இது லேட்டர் ஆன் தான் சயின்டிஃபிக் வேர்ல்டு கிரியேட் ஆக சயின்டிஃபிக் நாலேஜ் கிரியேட் ஆக தான் என்ன புரிஞ்சுதுன்னா, நதி வந்துட்டு இந்த பூமியில் உள்ள மினரல்ஸை தண்ணியில் எடுத்துக்கிட்டு அது ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசம் கடந்து போயிட்டே இருக்குது. அது போகிற வழியெல்லாம் அது சுற்றி இருக்கிற அந்த ஷோர், ரிவர் ஷோர் அப்படின்வாங்க இல்லையா, ரிவர் உள்ள மண்ணெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த மினரல்ஸை டெபாசிட் பண்ணிகிட்டே நதி போயிட்டு இருக்கும். அப்போ நதிக்கரை ஓரமாக இருக்கிற எல்லா சாயிலுமே எப்படி இருக்கும்னா ரிச்சாக இருக்கும், எதை போட்டாலும் விளையும். இன்னைக்கு இந்தியாவில் எங்கே பாஸ்மதி விளையுது தெரியுமா? எந்த ரிவர் சொல்லுங்க?
கூகுள் பண்ண தெரிஞ்சிடும். நான் அங்கெல்லாம் போய் ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அல்லேலூயா. விஜயவாடா பகுதிக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மகா பெரிய ஒரு நதி ஓடுது. கேன் யூ கெட் மீ த நேம் ஆஃப் த ரிவர்? கிருஷ்ணா ஆல்சோ அண்ட் கோதாவரி. இந்த 2 ரிவர் ஓடுது. இந்த 2 நதியை சுற்றி தான் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எந்த இந்தியா கேட்டு பாஸ்மதி, எந்த பாஸ்மதினா சொல்லிக்கோங்க, அவங்க என்ன வேணால் பேர் வச்சுக்கிட்டோம். ஆனால் வருது அது விளையிறது எங்கே? ஆந்திராவில். அங்கே உள்ள நதியில் வர அந்த சக்தியில் தான் இந்த பொன்னான கிரெயின்ஸ் வளருது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போது இந்த வசனத்திலே என்ன சொல்லுது? நதியோரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பா. அப்போது இந்த மரம் எப்படி இருக்கும்னா, வேறு மரம்லாம் வந்துட்டு 50 கனி கொடுக்குதுன்னா இது 500 கொடுக்கும். அவ்வளோ ரிச்சு. அல்லேலூயா. சரி, எவ்வளோ நாள் தான் இப்படி கொடுக்க முடியும் பார்க்கலான்னா, நதி இருக்கிற வரைக்கும் கொடுக்கும். நதி எவ்வளோ நாள் இருக்கும்? உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை படிக்கலாம் மறுபடியும். 3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இது ஒரு வசனம் இல்லையா? எங்கே எழுதியிருக்குது? சங்கீதம் 1:3 வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒரு நதியோரமாய் நடப்பட்ட மரம் எப்படி செழிப்பாக கனி கொடுக்குமோ அப்படி நீ இருப்ப. அல்லேலூயா. நீ செய்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, பைபிளில் உள்ள ஒவ்வொரு வசனமும் ஒரு விதை. அப்போ சங்கீதம் 1:3 அப்படின்றது ஒரு வசனம் கிடையாது, அது ஒரு விதை. இது யார் எடுத்துக்க போறா? இந்த விதைய யாரும் எடுத்துக்கல, நான் எடுத்துக்கிட்டேன். எல்லாரும் பைபிள் மூடி தலக்காணிக்கு பின்னால் வச்சு தூங்கிட்டாங்க. நான் தூங்காமல் எழும்பி ஜெபிச்சு இந்த விதையை எடுத்து என் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டேன். அல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? பைபிளை மூடி தூங்கிட்டாங்க. நான் தூக்கத்தில் எழும்பி பைபிளை திறந்துட்டேன். நான் என்னுடைய வாலிப வயசில் சொல்கிறேன். இந்த விதைகளெல்லாம் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதை விதைக்கிறேன். அப்படின்னா இந்த வசனத்தை எடுத்து நான் இன்னிலிருந்து விசுவாசிக்க தொடங்குறேன். அல்லேலூயா. ஒரு விவசாயி ஒரு ஹை குவாலிட்டி விதை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, பெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பாஸ்மதி ரைஸ் உடைய தானியம் கிடைக்குது. அவருக்கு என்ன பண்ணுவார்? அவர் இருக்கிறதுலே பெரிய நிலத்தில் அதை போடுவார் இல்லையா? நிறைய விளைஞ்சு பெரிய அறுவடையாக வந்து பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தானே பண்ணுவார். அப்போது அந்த விவசாயி போல தான் நானும் என்ன பண்ணுறேன், இந்த பைபிள்லேயே உள்ள சிறப்பான விதைகளை எடுக்கிறேன். ஆமென். தேடுறேன். இந்த பைபிளில் சிறப்பான விதைகள் என்ன இருக்குன்னு தேடுறேன். தேடி தேடி எடுக்கிறேன். சங்கீதம் 1:3 அப்படிப்பட்ட ஒரு விதை. அது என்ன சொல்லுதுன்னா, நதி ஓரத்தில் நடப்பட்ட ஒரு கனி கொடுக்கிற மரத்தை போல நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். வா, இது எனக்கு வேணுமா வேண்டாவா? 100% வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த விதையை எடுத்து நான் அறுவடை செய்ய வேண்டும். இந்த விதையை நான் முளைக்க வைக்கணும், வளர வைக்கணும், கனி கொடுக்க வைக்கணும். ஆமென். சரி, இந்த சங்கீதம் 1:3 என்ற விதைக்குள்ள என்ன இருக்கு? இன்னொரு மாதிரியாக கேட்கட்டுமா? இளநீர் பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நாள் விட்டால் அதுலேருந்து இலை வந்துடும். பார்த்துருக்கீங்களா? செடி வந்துடும் அதுலேருந்து. அது செடி வந்துருச்சுன்னா அதை நீங்கள் வந்துட்டு அது விதையாக மாறிடுச்சு. அதை எடுத்து நீங்கள் பூமிக்குள்ளே வச்சா என்ன பண்ணோம்? தென்னை மரம் வளரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விதை கிடைச்சுன்னா என்ன பண்ணோம் நமக்கு தெரியும் இல்லையா?
பூமியை நோண்டி அதில் ஃபர்டிலைசர்லாம் போட்டு இறைய போட்டு அதை போட்டு மூடி தண்ணியை ஊற்றி காப்பாற்றி மாடு வந்து கடிக்காமல் பாதுகாத்து அது வளரும் போது பார்த்துக்கிறோம் இல்லையா, பார்த்து பார்த்து வளர்க்குறோம். அந்த மாதிரி பைபிளில் உள்ள விதையை என்ன செய்யணும்னு தெரியுமா? எப்படி இந்த விதையை வளர வைக்கிறது? ஃபிசிக்கல் சீட்ஸை என்ன பண்ணணும்னு தெரியும், பிளான்ட்ஸோடைய சீட்ஸை எதை பண்ணால் வளரும்னு தெரியும். பைபிளில் உள்ள விதைகளை என்ன பண்ணணும்? மெடிடேட், தியானிக்கணும், விசுவாசிக்கணும், பேசணும். வேற முடிஞ்சிருச்சா? கன்ஃபியூஷனா? அறிக்கை செய்யணும். சரி, அதன்படி வாழணும். வெரி குட், நல்லா சொல்கிறீங்க. இப்போது மறுபடியும் எக்ஸாம்பிளுக்கே வந்துடும். உங்கள் கையில் ஒரு அல்ஃபோன்ஸா மாங்காய், அழகான ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கொட்டையை தரேன் இல்லையா, விதையை தரேன். முதல்ல என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். ஹை லெவலில் ஒரு ஃபார்மருக்கு நிறைய தெரியும், அந்த லெவலில் நமக்கு தெரியாது. சுமாராக என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் பாட்டில் வைப்பீங்க, எத்தனை பேர் பூமியில் வைப்பீங்க? பூமியில். பாரமாக இருந்தால் பூமி தான் பெஸ்ட்டு. ஓகே, என்ன பண்ணுவீங்க? நேராக எடுத்து கொட்டையை பூமி மேலே விசிலிச்சுட்டு வந்துடுவீங்களா? சொல்லுங்கள், ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லுங்கள். பூமியை நோண்டுவீங்க. எலி நோண்டுனா கிடைக்கிற அளவுக்கா? இல்லை. சரி, கொஞ்சம் ஆழமாக நோண்டி உரம் போட்டு நல்ல மண், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரெட்டு மண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே ஃபில்அப் பண்ணிடுவீங்க. சரி சரி, இப்போ நீங்கள் நோண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விதையை போட நீங்கள் நோண்டுறீங்கன்னா, நோண்டுனா சிமெண்ட்டு, குப்பை, பிளாஸ்டிக்கு இதுதான் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே போட்டு மூடிடுவீங்களா? கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஏன்னா அதில் போட்டால் என்ன ஆகிடும்? விதை கெட்டு செத்துரும். விதை சோக்காகி அரு செத்துரும். அதனால முதல்ல என்ன பண்ணுவீங்க? பூமியை நோண்டலாம் சரி, ஆனால் நோண்டினா என்ன வருது? கண்ட போன குப்பை அதில் இருக்குது. அதனால் முதல்ல ஆழமாக நோண்டி உள்ள டெப்ரிஸு, குப்பை, பிளாஸ்டிக்கு இதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிப்பீங்க அந்த இடத்த. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் உரத்தை போட்டு அதை இன்னும் பண்படுத்தும் இல்லையா, நல்லா அதோடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண பார்ப்போம். அந்த மண்ணே, அந்த குப்பை மண்ணையே மறுபடியும் ஃபில் பண்ணாமல் போய் கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து நல்ல குவாலிட்டியாக ரெட் மண்ணை கொண்டு வந்துட்டு அதில் உரையெல்லாம் கலந்து ரெடி பண்ணிப்போம். அப்புறம் இந்த விதையை வச்சு அதை மூடி அழகாக எங்கே போட்டோமோ ஒரு மார்க்கை போட்டுட்டு அதை நம்ம பார்த்துப்போம். தினமும் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றுவீங்க. சின்னதாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன வரும்? சின்னதாக ஒரு இலை வரும். பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க? கடிச்சு பிடிச்சிருவீங்களா? இல்லை, பார்த்த உடனே ஒரு வேலியை போட்டுருவீங்க. ஏன்னா இப்போ என்ன வரும்? எலி வந்து கடிக்கும், பூனை அதோட ஆடும், நாய் குதிரை வச்சிரும். அதனால் அதை வேலி அடித்து பாதுகாக்கணும். அது வளர்ந்தே வரும். இதே போல் தான் நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே சேர்ந்து தான் இந்த வார்த்தையான விதையை நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். முதல்ல அதை எடுத்து எங்கே போடணும்? சாயில் இல்லையா? அந்த சாயில் என்பது என்ன? இந்த பூமி எங்கே இருக்குது? அதை மத்தேயு 13 நம்ம படிக்கலாம். மத்தேயு 13 ஒரு பெரிய சாப்டர், அதனால் குறிப்பான வசனங்களை எடுத்து தரேன், அது படிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் புரியுது நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு? சரி, மத்தேயு 13 37 படிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். இல்லை, இது வேற பேரபிள் ஆயிடுச்சு. 24 படிக்கலாம். 24 வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். இதுதானா? ரெண்டும் ஒன்று தானா? அது நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இதோட எக்ஸ்பிளனேஷன் ஒரு நிமிஷம். therefore the parable of the sower. ஓகே, 18
ஆகையால் ம் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ம் ஒருவன் ம் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் ம் உணராதிருக்கும்போது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து ம் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை ம் பறித்து கொள்ளுகிறான். எங்க விதைக்கப்பட்டதான்? இருதயத்தில் விதைக்கப்பட்டதை. மறுபடியும் அந்த வசனம் படிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு. அப்ப ராஜ்யத்தின் வசனம் என்ன? வேத இல்லையா? வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது ஆ பொல்லாங்கன் வந்து ம் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதை. மறுபடியும் சொல்லுங்க. இருதயத்தில் விதைக்கப்பட்டதை. இருதயத்தில் விதைக்கப்பட்டதை. அப்போ இந்த ராஜ்யத்தின் வசனம் எங்க விதைக்கப்படுது? இருதயத்தில். ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் வசனம் எங்க விதைக்கப்படணும்? மண்டையிலையா? மெமரியிலையா? யாருக்கெல்லாம் 32 GB மெமரி இருக்கு? சில பேர் மெமரைஸ் பண்ணிடுவாங்க வசனத்தை. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமும் நடக்காது. ஏன்னா இந்த வார்த்தை எங்கே போடணுமா? இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். விதைக்கப்படணும்னா அதோடைய அர்த்தம் வேற, இருதயத்தில் போடுறதுன்னா அதோட அர்த்தம் வேற இல்லையா? விதைக்கப்படுதுன்னா அது ஒரு ப்ராசஸில் ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், தக்காளி விதை வச்சுருக்கேங்க வீட்டில், பாட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்? நான் ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்கிறேன், தக்காளி விதையை விதைச்சிருக்கிறேன், கொஞ்சம் நாளில் நல்ல அழகான தக்காளி வந்து கொடுப்பேன் அப்படின்னு தானே சொல்ல வரேன். ஐ எம் ட்ரைங் டு சே ஐ ஹவ் ஸ்டார்டட் அ நியூ அசைன்மெண்ட், ஐ ஹவ் ஸ்டார்டட் அ நியூ ப்ராஜெக்ட். ஒரு வேலையை தொடங்கி இருக்கிறேன், ஒரு விதையை போட்டிருக்கேன்னா அதை காக்கணும், அது வளரணும், அதுக்கப்புறம் அதுலேருந்து கனி வரும், அதை எடுத்து 4 பேர் கொடுப்பேன், எங்கள் வீட்டில் வந்ததுங்க அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. எங்கள் அக்காவுடைய மாமியார் அவங்க வந்துட்டு அவங்களுடைய டெரஸில் எல்லாம் வெஜிடபிள் போடுவாங்க. இது எங்கள் அக்காவுக்கு திருமணம் ஆன புதுசில் சொல்கிறேன். அவங்க போடுவாங்க, நல்லா பார்த்துப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு நாள் போனால் பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கரு, கிழங்கு என்னென்னமோ வந்து கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டில் விளைஞ்சதுன்னா எனக்கு நம்பவே முடியல. பெங்களூரில் யார் வீட்டில் வளர்ப்பான் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா மேலே கூட்டுன்னு போய் காட்டினாங்க. எல்லாமே பாட்டில் வச்சுருக்குறாங்க, எல்லா வெஜிடபிள்ஸையும். ஹல்லேலூயா. அழகாக அதை வந்து மெயின்டைன் பண்ணி அவங்க பிஷப் காட்டன்ஸில் டீச்சராக இருந்தாங்க. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டி. ஸோ நான் ஒரு விதையை விதைச்சேன்னா நான் என்ன சொல்ல வரேன்? ஒரு ப்ராஜெக்டாக ஆரம்பிச்சிருக்கிறேன், இது வந்து வளரப்போகுது, அதை நான் கண்காணிக்க போகிறேன், அதுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன், அதை நான் டேக் கேர் பண்ண போகிறேன். அப்போது இந்த ராஜ்யத்தின் வார்த்தையை இருதயத்தில் விதைக்கப்பட்டதுன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், சங்கீதம் 1:3 என்ற அந்த விதையான வசனத்தை எடுத்து என் இருதயத்தில் விதைச்சேன் அப்படின்னு சொன்னேன்னா ஐ ஹவ் ஸ்டார்டட் அ நியூ ஜேர்னி. இந்த வசனம் இப்போ எப்படி இருக்குது என்னுடைய இருதயத்தில்? இன்னும் விதையாக தான் இருக்குது. அந்த விதை மரமாக மாறுறதுக்கு ஒரு டைம் இருக்குது, ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆமாவா இல்லையா? விதையாகவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்ணி கிடைக்குமா? நீங்கள் பார்க்குறீங்க, 2 மாதத்துக்கு அப்புறம் நோண்டி பார்த்தா விதை அப்படியே இருக்குது. ஹலோ சார் அப்படின்னு, டேய் நீ மாறணும்டா, நீ மாறணும் அப்படின்னு சொல்லுவீங்களா அதுக்கிட்ட? ஏன்டா மாறாமல் அப்படியே இருக்கிற, டேய் தூங்குடா சொல்லுவோம் இல்லையா பசங்கள்கிட்ட? அவங்க பார்த்தா கண்ணு பிரைட்டாக ஓப்பன் ஆகிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க ஃபோனில். இந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்கள தூங்க வைக்க. அவங்கெல்லாம் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாங்க. நைட்டில் யூடியூப் பார்க்குறாங்க, ரீல்ஸை பார்க்குறாங்களே, கார்ட்டூன் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை பார்க்குறாங்க. நாம் வளர காலத்தில் அதெல்லாம் இருக்கல. ஒரே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கும், சட்டுன்னு சட்டரை போட்டாங்கன்னா நம்ம தூங்கிட வேண்டியது தான். ஆனால் இந்த காலத்தில் எங்கே திரும்பினாலும் ஒரு டிஸ்பிளே இருக்குது பாருங்கள். கையில் இருக்குது, காலில் இருக்குது, செவுத்தில் இருக்குது, எங்கே போனாலும் ஒரு டிஸ்பிளே, எல்இடி எல்சிடி டிஸ்பிளே இருக்குது. 10 பேர் கையில் இருக்குது. இந்த குழந்தைங்க அதை பார்த்துட்டே இருக்காங்க, அவங்க தூக்கம் வர்றதில்ல. ஏன்னா மைண்ட் அதுவே ஓடிட்டுருக்குது இல்லையா? அந்த மாதிரி
இந்த விதையை திறந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த விதை ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்குது. டேய் தூங்குடா, உன்னை நம்பி நான் விட்டு போனேன், நீ மரமாக மாறுவ, நீ அப்படியே இருக்கிற. அல்லேலூயா. அப்போ விதை மாறணும். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், ஆமேன்னு இல்லை, ஆமாங்க மாறணுங்க. சொல்லுங்க பக்கத்தில், மாறணும். விதை அப்படியே இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடையாது. சரி, அந்த வசனம் கண்டினியூ பண்ணுவோம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது அந்த விதை விதையாகவே இருக்கும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுக்கிறீங்க பைபிள்ல இருந்து, அந்த வசனத்தை நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை இன்னும். அது என்ன சொல்லுது, அதோடைய அர்த்தம் என்ன, அதோடைய பொருள் என்ன, இது யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறா, இது எப்படி எனக்கு சம்பந்தமாச்சு, எனக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள அதிகாரம் இருக்கா இல்லையா, நான் யார் கிறிஸ்துவுக்குள்ள, இந்த வசனங்களை நான் எடுத்துக்கலாமா இல்லையா, இதுதான் புரிதல். இது எதுவுமே இல்லாத, அதாவது அந்த ராஜ்யத்தின் வசனத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது, ஒரு விதை ஒரு விவசாயி போட்டு 2 மாதம் ஆனாலும் அந்த விதை ஒரு கலரும் மாறல, போட்ட மாதிரியே இருக்குது, இந்த விதை வளர மாட்டுந்து. அதே போல தான் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்படி. இங்கிலீஷ் பைபிளில் என்ன எழுதியிருக்குன்னா, who do not understand. Put this verse in English please once. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பாருங்க, கம்பேரிட்டிவாக பாருங்க. If you have it, I'll read it there. Therefore hear the parable of the sower. When anyone hears the word of the kingdom and does not understand it, when he does not understand, அந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல் வெறும் பை ஹார்ட் பண்ணி மட்டை அடிச்சு அப்படின்வாங்க. அதாவது காப்பி பேஸ்ட் இல்லையா, பை ஹார்ட் பண்ணுறது, காப்பி பேஸ்ட் பண்ணுறது. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கல, மனப்பாடம் பண்ணுறது இல்லையா. ஸோ when we don't understand, the wicked one comes and snatches away what was sown in his heart. அப்போது ஒரு வசனத்தை நம்ம எடுக்கிறோம், நல்லா இருக்குது வசனம், ஆசீர்வாதமாக இருக்குது வசனம், பவர்ஃபுல்லாக இருக்குது வசனம் அப்படின்னு எடுக்கிறோம், அதை விதைக்கிறோம் இருதயத்துக்குள்ளே. ஆனால் நம்ம என்ன பண்ணலை, அந்த வசனத்தை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணலை, அந்த வசனத்தை படிக்கிறதுனா அதை ஸ்டடி பண்ணுறது. அதை ஸ்டடி பண்ணாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது நாம் எதை பண்ணிகிட்ருக்குறோம், வெறும் மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா. மனப்பாடம் பண்ணி அதை புரிந்து கொள்ளாமல் விடும்போது கொஞ்ச நாளிலேயே எலி வந்து விதையை தூக்கிட்டு போயிடுமா, காக்கா வந்து விதைய அள்ளிக்கிட்டு போயிடுமா. இது வசனம் சொல்லுது. நான் வேணுமா தான் ஃபன்னியாக சொல்லலாம், ஆனால் இதுதான் வசனம் சொல்லுது. மறுபடியும் அதை படிக்கலாம் தமிழில். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது அதோட அந்த வசனத்தோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கும்போது, அந்த வசனத்துக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, இது ஏன் தேவன் எனக்கு கொடுத்தாரு, இதுக்கு அர்த்தம் என்ன, கர்த்தர் என் மேல கனிவா இருக்கு, எனக்காக இது பேசியிருக்கிறாரு, அந்த வேர்ட்ஸோட நம்ம ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல், தொடர்பு கொள்ளாமல், அந்த வார்த்தையை பிரித்து அதை புரிந்து கொண்டு, ஓ இதுதான் தேவன் எனக்கு சொல்கிறாரா, இதுதான் தேவன் என் மேலே வச்சிருக்கிற கரிசனமா, இதுதான் தேவன் என் மேலே வச்சிருக்கிற திட்டங்களா, எவ்வளோ அருமையாக இருக்குது, இதை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், எம்ப்ரேஸ் பண்ணுறேன், கட்டி பிடித்து கொள்கிறேன், இந்த வசனம் எனக்கு பிரியமாக இருக்கிறது, இந்த வசனம் எனக்கானது என்று நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் விடும்போது தான் சத்ரு வந்து பல விதத்தில் அந்த விதையை திருடி கொண்டு போய்விடுகிறான். அதாவது நீங்கள் ஒரு வசனத்தை பார்த்தீங்க, ரொம்ப பவர்ஃபுல் வசனம், கடவுள் வந்து எதையோ உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறார் அந்த வசனத்தை வச்சு இல்லையா. இப்போ இந்த வசனத்தை கேட்டுட்ருக்கீங்க, இந்த செய்தியை கேட்டுட்ருக்கீங்க,
ஏதோ ஆண்டவர் கடத்த விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே. ஆனால் இப்போ வெளியில் போகிறீங்க, ஏதோ பார்க்குறீங்க, சாப்பிட்றீங்க, ரீல்ஸை பார்க்குறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, தூங்குறீங்க, ஏதோ ஒரு படத்தை பார்த்தீங்க, நேற்று என்ன பேசினார் ப்ராஃபெட் அப்படின்றீங்க பார்த்தீங்களா. அப்போது நேற்று இரவுலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் என்னெல்லாம் நிகழ்ச்சி நடந்துச்சோ அது என்ன தெரியுமா? அதுதான் அந்த காக்கா. டிவி வழியாக வந்தான், ஃபோன் வழியாக வந்தான், நண்பன் வழியாக வந்தான், ரெஸ்டாரண்ட் வழியாக வந்தான், எல்லா வழியாகவும் வந்து உங்கள் இருதயத்தில் வச்சு அந்த விதையை அலேக்கா தூக்கின்னு போயிட்டான். 4 நாளைக்கு பார்த்தா அவன் என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இல்லையே. அதுவே இப்போ சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மக்கப் பண்ணதை, மனப்பாடம் பண்ணதை நீங்கள் மறந்துடலாம். புரிந்து கொண்ட ஒரு விஷயத்த மறக்க முடியாது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சைக்கிளை வந்துட்டு முதல்ல காலில் தூக்கி பெடல் மேலே போடுங்க, ஒரு பெடலை அடிங்க, அப்படியே குதிச்சு இன்னொரு காலில் இன்னொரு பெடலில் வைங்க, 2 பெடலையும் அழுத்துங்க, பேலன்ஸ் பண்ணுங்க, சைக்கிள் ஓட்ட தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ஆடியோ டீச்சிங்கை வெளியிடுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்டீங்க, முதல்ல ஒரு பெடலில் காலை வைங்க, ஓகே, குதிச்சு இன்னொன்றில் வைங்க, வச்சாச்சு, அப்படியே பெடல் பண்ணுங்க, ஓகே, பேலன்ஸ் பண்ணுங்க. ஈஸியாக இருக்கே. டக்குன்னு ஒரு சைக்கிளை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், ஓட்டுங்க அப்படின்னா ஓட்ட முடியுமா? பாருங்கள், ஒரு விஷயத்தை கேட்குறது வேற, அது எப்போ தர்ம புரியும்? நான் சொன்னதை செஞ்சு பார்க்கும்போது தான் புரியும். முதல்ல ஒரு கால் என்ன பண்ணுறீங்க, இப்போ செஞ்சு பார்க்குறீங்க, பெடலில் வைப்போம், வச்சிங்க. எந்த பெடலை வச்சிங்க? ரைட் சைடு பெடலில் இல்லை, லெஃப்ட் சைடு பெடலில் வச்சிங்க. குதிச்சு இன்னொரு பெடலில் கால் வைங்கன்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே ஒரு பெடலை வச்சாச்சு, குதிச்சு இன்னொரு பெடல் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சா என்ன ஆகும்? குரங்கு பெடல் தான் ஆகும் இல்லையா? என்னடா அவர் சொன்ன மாதிரியே பண்ணோம், ஆனால் சரியா வரலையே, விழுந்துட்டோமே. சரி, அடிபட்டு கஷ்டப்பட்டு டியூஷனை வச்சு யாரோ அங்கிள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, ஓட்ட கற்றுக்கினீங்க. நாளைக்கு உங்களை ஒருத்தர் கேட்குறாங்க, பா நான் ஊருக்கு போகிறேன், சம்மர் ஹாலிடேஸ், எனக்கு சைக்கிள் எப்படி ஓட்டணுன்ட்டு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்புறீங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆடியோ மெசேஜ், முதல்ல ஒரு காலை பெடலில் வை, ஒரு ஜம்ப் அடித்து இன்னொரு பெடலில் இன்னொரு காலை வை, அப்படியே பெடல் பண்ண ஆரம்பி, பேலன்ஸ் பண்ணிக்க. நீங்கள் சொன்னதும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எதுவுமே புரியுது? ஏன்னா வார்த்தையில் போடும்போது உங்களாலையும் அவ்வளோதான் சொல்ல முடியும், அதுக்கு மேலெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாது. ரியல் லைஃப்பில் சொல்லித்தர மாதிரி வார்த்தையில் சொல்கிறது கஷ்டங்க. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பல விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஓ, அவர் சொன்னது முதல் காலை பெடலில் வைங்கன்னு சொன்னார், ஆனால் அவர் நினைத்தது ரைட் சைடு பெடலுங்க. அது எப்படி அனுபவத்தில் புரிஞ்சுக்கிறீங்க? ஆமாம், ரைட் சைடு பெடலில் முதல் கால் வைக்கணுங்க, அதாவது ரைட் லெக்கை ரைட் பெடலில் வைக்கணும், லெஃப்ட் லெக்கை லெஃப்ட் பெடலில் வைக்கணும், அதுக்கப்புறம் பெடல் பண்ணணும், கூட யாராவது பேலன்ஸ் பண்ண ஒருத்தர் வச்சுக்கணும். நம்ம பெடல் பண்ணும்போது அவங்க பேலன்ஸ் கொடுப்பாங்க, அப்படியே கற்றுக்கலாம். இது நீங்கள் கேட்ட அந்த டீச்சிங்கை, சைக்கிள் எப்படி ஓட்டுறதுன்ற டீச்சிங்கை நீங்கள் யூஸ் பண்ண அந்த டீச்சிங் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட வந்துடுச்சு. அப்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் என்பது எங்கே வருது, எப்படி வருதுன்னா, ஒரு வசனத்தை எடுத்து அதை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்போது தான் அதை நாம் புரிந்து கொள்கிறோம். சண்டே ஒரு வசனத்தை கேட்டு அதை மூடி வச்சுட்டு உங்கள் வேலையை உங்கள் ஸ்டைல்லையே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வசனம் அடுத்த சண்டே வரும்போது தான் பாஸ்டரோ ப்ராஃபெட்டோ யாரோ ஒருத்தர் எடுத்து படிக்கும்போது, ஆமாம் நல்ல வசனம், லாஸ்ட் டைம் கூட படித்தார் ப்ராஃபெட். அப்போது நான் இது எங்கே இருக்குது? உங்கள் மெமரியில் தான் வைக்க பார்க்குறீங்க, உங்களுடைய இருதயத்தில் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் செஞ்சு பார்க்குறோமோ அதை தான் புரிஞ்சுக்கிறோம்.
சில விஷயம் நம்மளுக்கு நல்லாவே படிக்கும்போது புரியுதுங்க அப்படின்னு ஏதோ ஒன்று படிக்கிறீங்க. ஒரு சமையல் குறிப்பை, ஒரு ரெசிப்பியை படிக்கிறீங்க. பானிபூரி எப்படி செய்வது என்று சமையல் புக்கில் படிக்கிறீங்க. இந்த பானியானது நல்லா புளிப்பாக வர வேண்டும் என்று, அதே நேரத்தில் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதில் பால் கலக்கக்கூடாது, தயிரும் போடக்கூடாது, அது ரசத்தை போல நல்ல தண்ணீரை போல இருக்க வேண்டும் என்று ஒரு பானிபூரி மேதைக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இருக்கணும், அப்படி தானேங்க? தண்ணி மாதிரி அழகா. சரி, இப்போது இது புக்கில் படிச்சுக்கலாம் நம்ம. உங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, தண்ணி ஊற்றணும், இது போடணும், அது போடணும், பிளாக் சால்ட்டை போடணும். எனக்கு தெரிஞ்ச அல்டிமேட் ரெசிபி பிளாக் சால்ட்டு தான். ஸோ அது போடணும். போட்டால் உங்களுக்கு என்ன வந்துருச்சு? பானி வந்துருச்சு, தெரிஞ்சுக்கினீங்க. இப்போ நீங்கள் அதை செஞ்சே பார்க்கல இல்லையா? ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நான் டபார்னு என்ன பண்ணுறேன், தண்ணியை கொடுத்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்டு எனக்கு பானிபூரி பானியை பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? இருப்பா, நான் அதை பண்ணி பார்த்ததே இல்லை, எப்போ ஒரு வாட்டி படித்தேன், ஆனால் எதை முதல்ல போடணும் மறந்துட்டேனே அப்படின்னுவீங்களே. உங்களுக்கு அன்னைக்கு படிக்கும்போது புரிஞ்சாலுமே நீங்கள் அதை செஞ்சு பார்க்கலன்னா கொஞ்ச நாளில் அதை மறந்துடுவீங்க. அப்படிதான் தேவன் நம்ம மூளையை உருவாக்கி இருக்கிறார். நாம் எதை ப்ராக்டிஸ் பண்ணலையோ கொஞ்ச நாளில் அதை மறந்துடும். வேணுமுனே தான் அப்படி பண்ணியிருக்கிறார் நம்ம பிரெயினை. ஏன் தெரியுமா? உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன்னுடைய இருதயம். அப்போது நம்ம உள்ளம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க தான் நம்மளை அப்படி படைச்சிருக்கிறார். அப்போது கரெக்டாக கண்ணை மூடிட்டு ரிமோட்டை பார்க்காமலே 41 சேனல்னால் சன் டிவின்னு தெரியுதுல்ல, அந்த வித்தையை எப்படி கண்டுபிடித்தீர்கள் சொல்லட்டுமா? ப்ராக்டிஸ் மேக் எ மேன். எது ஒன்றுமே செஞ்சு பார்த்தா என்ன ஆகிடும்? நம்ம மனசில் உட்காந்துரும். அப்போது சேனலை மாற்றுறதுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக நம்ம மனசில் உட்காந்துருக்கு. எதனால? அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போது கரெக்டாக நமக்கு ரிமோட்டை தொட்டாலே எங்கே 1 இருக்குது, எங்கே 4 இருக்குது, எங்கே 5 இருக்குதுன்னு தெரியும். 1000 சேனல் இருக்கிற அந்த கேபிள் டிவியில் எந்த நம்பரில் எது இருக்குது நமக்கு தேவையானது, தமிழ் எங்கே இருக்குது, கன்னடம் எங்கே இருக்குது, நியூஸ் எங்கே இருக்குதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியும் இல்லையா? அட்லீஸ்ட் 10 years பேக் அப்படி இருந்துச்சு. இப்போ ஒரே பட்டன் தான், யூடியூப். So how do we know this? Because we practice it every day. Why do we do it? Because our heart is there. உன் பொக்கிஷம் எங்கேயோ உன் இருதயம் அங்கே இருக்குது. அப்போ உனக்கு பிடிச்சதை நீ பண்ணி 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 உனக்கு அது அபியாசமாகி ப்ராக்டிஸ் ஆகி ரொம்பவே உங்களுக்கு புரிந்தமான ஒரு விஷயமா அது ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்படி தான் தேவ வசனத்தையும் கையாள வேண்டும் என்று பைபிளே நமக்கு சொல்லி தருது. தேவனுடைய ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு அதை புரிந்து கொள்ளாமல், அதாவது பிராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால சத்ரு வந்து பல விதத்தில் நம்ம வாழ்க்கையில் நுழைஞ்சு அந்த விதையை தூக்கிட்டு எடுத்துட்டு போயிடுறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யவில்லை. அப்போ ஆசீர்வாதம் பைபிளில் எழுதி இருக்குது. எனக்கு ஏன் பாஸ்டர் நடக்கலை இப்படின்னு என்ன நிறைய பேர் கேட்குறாங்க. நான் என்ன அதுக்காக ஒரு கத்தியை எடுத்து உங்கள் இருதயத்தை கிழித்து விதையெல்லாம் காணோன்னா காட்ட முடியும்? எங்கேயோ யாரும் அப்படி பண்ணி காட்டினாங்களாம். ஆட்டை கிழித்து விதையெல்லாம் எங்கன்னு நான் கேட்க முடியும்? டப்புன்னு போய் சொல்லிடுவீங்க, இங்கே தான் இருக்குது அப்படின்னு. நான் நேற்று தான் மெடிடேஷன் பண்ணேன் ப்ராஃபிட் அப்படின்னா, ஐயோ எப்பா நானே பண்ணலை நீ பண்ணியாமா? இப்போல்லாம் அசால்ட்டா நான் ஒரு ப்ராஃபிட் தானே, வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றுறேன், எல்லா இடத்துலையும் போகிறேன், எல்லா இடத்துலையும் பிலீவர்ஸ் நம்மள்ட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கிறாங்க. பாருங்க நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்கு ஃபாஸ்டிங் பண்ணணும் பண்ணிட்டேன்னு வாங்க.
இதுக்கு பைபிள் பண்ணிட்டேன்னுவாங்க. அட 40 நாளும் பண்ணிட்டேன், எதை சொன்னாலும் பண்ணிட்டேன்றாங்க. எனக்கு வேலை செய்து அவங்களுக்கு வேலை செய்யலை. இது என்ன மாயம், இது என்ன மர்மமோ தெரில. அது எப்படி எனக்கு வேலை செய்யுது, அவங்க எல்லாத்தையும் பண்ணி அவங்களுக்கு வேலை செய்யலை. அப்போது இந்த பைபிள் பொய் இல்லை, சொல்கிற வாய் தான் பொய் சொல்லுது. அல்லேலூயா. இதோட இன்னைக்கு முடிக்கலாம், அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், முக்கியமான காரியம் என்னன்னா, தேவன் ராஜ்யத்தின் வார்த்தையை விதைக்கு ஒப்பிடுகிறார், நம்முடைய இருதயத்தை நல்ல மண்ணுக்கு ஒப்பிடுகிறார். அப்போ இந்த தேவ ராஜ்யத்தின் வார்த்தை எங்கே வளருது? அது வளர வேண்டிய இடம் நம்மளுடைய இருதயம். இப்போ ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை இருக்குது, ஹீலிங்க்கு ஒரு வார்த்தை இருக்குது, பிஸ்னஸுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, எல்லாத்துக்குமே ஆயிரக்கணக்கான வார்த்தை தேவன் வச்சிருக்கிறாரு இல்லையா? இப்போ நீங்கள் ஒருத்தர் சொல்கிறீங்க, எனக்கு ஏன் ப்ரொமோஷனே வரல, எனக்கு ஏன் ஆசீர்வாதமே வரலன்னா, உன் நிலத்தை காட்டு, உன் இருதயத்தின் நிலத்தை காட்டு, இந்த வசனங்களை போட்டு நீ என்ன பண்ணியிருக்கிற, அறுவடை என்ன பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் காட்டுப்பா அப்படின்னா, அங்கே என்ன இருக்கும், 4 எலி ஓடிட்டு இருக்கும். என்ன இருக்குது அங்கே? 4 எலி ஓடிட்டு இருக்குது, ஹைஃபை பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, உங்கள் இருதயம் எப்படி இருக்குதோ உங்கள் வாழ்க்கை அதை பிரதிபலிக்குது. உங்கள் இருதயத்தில் அந்த நிலத்தில் எப்படிப்பட்ட கனிகள் வந்துட்டு இருக்குதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் சம்பவங்களாக நடக்குது. அல்லேலூயா. ஸோ இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல தூக்கத்திலேருந்து எழும்பணும். அதுவாக நடந்துரும்னா எலி தான் நடந்துட்டுருக்கோம் உங்கள் ஜமீனுக்குள்ளே. ஆமாங்க, உண்மையாகவே அதுதான். எலி, பல்லி, கரப்பாம்பூச்சி, இவங்க 3 பேர் தான் கூப்பிடாமலே வருவாங்க. எந்த இன்விடேஷனும் தேவையில்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை ஆர்மி மாதிரி செஞ்சுட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டோன்னா எலி, கரப்பாம்பூச்சி, பல்லி, இப்படிப்பட்ட காரியம்தான் நம்ம இருதயத்தில் கிரியை செய்யுது. ஸோ உங்கள் நிலத்தை நீங்கள் எப்படி பண்படுத்த போகிறீங்க, எப்படி அதை பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நிலமாக மாற்ற போகிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. அது உங்கள் விருப்பம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிசைன் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு வசனத்தை சொன்னேன், சங்கீதம் 1:3. நல்ல ஒரு வசனம் இல்லையா? நீரோடை பக்கத்தில் வளர்கிற கனி கொடுக்குற மரத்தை போல நீ இருப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளோ அருமையான ஒரு விதை. இந்த விதையை எடுத்து இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் விதைங்க. ஆமென். இந்த விதையை எடுத்து உங்கள் இருதயத்தில் விதைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை மறக்காத நாளே கிடையாது. நாளைக்கு இந்த வசனம் உங்களுக்கே நீங்கள் ஞாபகப்படுத்திப்பீங்க. என் இருதயத்தில் ஒரு வசனத்தை போட்டிருக்கேன். அது என்னன்னா, நீரோடையில் நாட்டப்பட்ட ஒரு கனி கொடுக்குற மரம் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நாளைக்கு சொல்வீங்க, 4 நாளைக்கும் சொல்வீங்க, 10 நாளைக்கு சொல்வீங்க, 3 மாதத்துக்கு சொல்வீங்க, 1 வருஷத்துக்கு சொல்லுவீங்க. அப்போ சொல்ல 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 உங்கள் இருதயத்தில் என்ன ஆகுது? அது இம்ப்ரிண்ட் ஆகுது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஏதோ செய்ய போகிறீங்க, ஏதோ ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு காலேஜ் போகணும், ஒரு ஃபீஸை கட்டணும், ஏதோ ஒரு வேலை இருக்குது உங்களுக்கு. அப்போ உடனே உங்களுக்கு மனசில் இப்போ என்ன வரணும்? நீரோடையில் நடப்பட்ட கனி கொடுக்கிற மரம் நான், என் இலை உதிருவதில்லை, நான் செய்வதெல்லாம். அப்போ இந்த அப்ளிகேஷனை ஒரு ஸ்மைலோடு சைன் பண்ணி, நான் செய்வதெல்லாம் வாங்கிக்கோங்க சார். அவன் சொல்கிறான், சார் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை சார், போடுங்க சார். இல்லைம்மா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இது இல்லை, என்னெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லைன்றான். தேங்க்யூ சார், நீங்கள் போடுங்க சார். ஏன் தெரியுமா? என் மனசில் இப்போ என்ன இருக்குது, என்ன என்கிட்ட பேசிட்டு இருக்குது? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. அவர் எனக்கு ஒரு காதலன் ஒரு காதலிக்கு சொன்னது போல சொல்லியிருக்கிற ஒரு பர்சனலான ரொம்ப இன்டிமேட்டான ஒரு வார்த்தை, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் சொல்கிறது? என் அப்பா சொல்கிறாரு.
நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம். அப்போ இது எனக்கு எவ்வளோ பொன்னான ஒரு வசனமாக இருக்கணும், எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு வசனமாக எனக்கு இது இருக்கணும். என் அப்பா என்னை பற்றி சொன்னது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இது விசுவாசிக்கிறது யாருடைய கடமை? என் வாழ்க்கையில் நடக்கணும்னா நான் தான் விசுவாசிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்கள் தான் விசுவாசிக்கணும். உங்களுக்காக நான் விசுவாசிக்க முடியாது, எனக்காக நீங்கள் விசுவாசிக்க முடியாது. உங்களுக்காக நான் பிரியாணி சாப்பிட முடியாது, எனக்காக நீங்கள் பிரியாணி சாப்பிட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். நீ சொல்கிறீங்க ப்ராஃபெட் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்க ப்ராஃபெட் உங்களுக்காக. ஏய், அது எப்படிடா எனக்காக? எனக்கு அனுப்பு, பார்சல் பண்ணி அனுப்புடா. அல்லேலூயா. உங்களுக்காக நீங்கள் தான் சாப்பிட முடியும், எனக்காக நான் தான் சாப்பிட முடியும், உங்களுக்காக நீங்கள் தான் விசுவாசிக்கணும். நான் விதையை தர முடியும், ஆனால் அந்த விதையை வளர்த்துக்கிறது உங்களுடைய கடமை. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த சங்கீதம் 1:3 வளர்த்து எடுக்க போகிறீங்க? ஆமேன். அதை விதைச்சாலே ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தினந்தோறும் ஒரு விவசாயி போல் அந்த வசனத்தை நீங்கள் மீட் பண்ணணும், அதோட ஹேண்ட் ஷேக் பண்ணணும், அதோட பேசணும். வா, அதை பற்றி நம்ம யோசிக்கணும், அதை பற்றி பாண்டர் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், யோசிக்கணும். என்ன சொல்லுது இந்த வசனம்? என் அப்பா என்னை பற்றி சொல்லியிருக்கிறாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். தேங்க்யூ டேடி, நான் நம்புகிறேன். இல்லைப்பா, எல்லாரும் உலகத்தில் சொல்கிறாங்க நீ வேஸ்ட்டு, நீ ஒர்த்லெஸ்ஸு, நீ செஞ்சால் ஒன்றும் நடக்காது. எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பாவே சொல்லிட்டாங்க, என் நண்பனே சொன்னான். ஆனால் என் அப்பா பரலோகத்தில் இருக்க அப்பா என்ன சொல்கிறாரு? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இந்த சத்தத்தை கேட்கல, இந்த எலி, இந்த காக்கா, இந்த விதையை திருட வர காக்காவுடைய சத்தத்தை நான் கேட்கல. எங்கள் அப்பா எனக்கு சொன்ன சத்தம் தான் எனக்கு கேட்குது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எதை விசுவாசிக்க போற? விதையை திருட வர எலியை விசுவாசிக்க போறியா? அந்த நரி அண்ணா என்ன சொல்லுச்சு காக்கா கிட்ட? ரொம்ப அழகா பாடுறியே, இன்னொரு தடவை பாடு அப்படின்னு காக்கா வாயை திறந்த உடனே என்ன வந்தது? அப்போ விதையை திருட வரவன் என்ன சொல்லுவான்? ஏதாவது சொல்லி தான் அந்த விதையை திருடி போக உன்கிட்ட தான் பேசுவான். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணக்கூடாது? உங்க இருதயத்தை பிறருக்கு திறந்து கொடுக்க கூடாது. ஏன்னா அதுக்குள்ள பொன்னான தேவனுடைய வசனத்தை விதைச்சிருக்கிறீங்க. உங்க இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்ப தினந்தோறும் அந்த வசனத்தை படிச்சு 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 அந்த விதையை காத்து கொள்ளணும். ஆமேன். உங்க மனசு முழுவதும், உங்க இருதயம் முழுவதும், உங்க மைண்டு முழுவதும், உங்க மெமரி, உங்க தூக்கத்துல கூட அந்த வசனமே உங்களுக்கு வந்து ரீப்ளே ஆகிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த வசனத்தை என்ன பண்ணணும்? விடாம பார்த்துட்டே இருக்கணும். பைபிள்ல பார்த்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்க்கணும். இப்படி 3 மாசம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சடனாக சொல்வீங்க, என்னமோ தெரில ப்ராஃபிட், எல்லா இடத்துலேருந்தும், அமெரிக்காவில் எல்லா இடத்துலேருந்தும் எனக்கு ஆஃபர் வருது. ஏன்னா நீ செய்கிறதெல்லாம் இப்போ வாய்க்குது. அந்த விதை இப்போ விதையா இல்லை, அது ஒரு செடியாக மாறிடுச்சு. எப்போவோ அல்லேலூயா. செடி மரமாக மாறிட்டு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் நீ தேவையாக இருக்கிற, எல்லாருக்குமே நீ ஆசீர்வாதமாக மாறிட்ட. ஆமென். அப்போ பாருங்க, இந்த மாதிரி எத்தனை லட்சக்கணக்கான விதைகள் இந்த பைபிள் ஆண்டவர் நமக்காக வச்சிருக்காரு. இதெல்லாம் எடுக்காம, யூஸ் பண்ணாம, விதைக்காம, பண்படுத்தாம, காத்துக்கொள்ளாம அப்படியே விட்டதுனால எப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை? கடவுளே இல்லைன்னு சொல்லுறோட வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்குது. நம்மன்னு என்ன சேர்த்துக்க நான் விரும்பல. நிறைய பிலீவர்ஸோடைய வாழ்க்கை ஒரு அன்பிலீவர் வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது. ஒரு வித்தியாசமும் இல்லை. இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும். நம்பிக்கை இல்லாத, இயேசுவை விசுவாசிக்காத ஒருத்தனுடைய வாழ்க்கைக்கு அட்லீஸ்ட் நீங்க 10 மடங்கு பெட்டரா இருக்கணும். அதுதான் சாட்சி. அல்லேலூயா. இருக்கணும். 10 மடங்கு ஆசீர்வாதமா நீங்க இருக்கணும். சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். தேவ பிரசன்னத்தை சுமந்து போகணும். நீங்க ஒரு அறைக்குள்ள போனாலும் உங்களை பார்த்தா பயந்துடணும். சிகரெட்டை கீழே போட்டுடணும். உங்களை பார்த்தாலே ஃபோனை ஆஃப் பண்ணிடணும். தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போக வேண்டும். ஆமென். அவங்கள விட 10 மடங்கு நம்ம எல்லா விதத்திலையும் கர்த்தரை பிரதிபலிக்கிற கூட்டமாக நம்ம இருக்கணும். ஆமென். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். இது என் இயேசுவோடைய இருதய துடிப்பு. உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுதான் அவர் மனசுல நமக்காக யோசிக்கிறார்.
அவர் மனசுல நமக்காக யோசிக்கிற காரியம் இது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் தெரியுமா? அவருக்காக நம்ம இங்க இருக்கிறோம். அவர் சொல்றாரு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அவருக்கு சாட்சியா இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். அவர் சொல்றாரு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அவருக்காக பல விஷயத்தை நம்ம விட்டுட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த உலக இச்சைகள், ஆசைகள் இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். அவர் சொல்றாரு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? என்ன சொல்றாரு? செய்வதெல்லாம் வாய்க்கும். தினந்தோறும் சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்க இருதயத்துல இந்த வார்த்தை பூத்து குலுங்க வேண்டும். ஆமென். ஒரு ஃபாரஸ்டா மாறணும் உங்க இருதயத்துல இந்த வார்த்தை. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் ஐ எம் a successful person. ஆமென். ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். நீங்க செய்வது வாய்க்கும். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தை சங்கீதம் 1:3 இந்த நேரத்தில் நீங்க உங்க மனசுல விதைங்க. ஜெபிங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே சங்கீதம் 1:3 என்ற வசனத்தை எடுத்து இன்னைக்கு என் இருதயத்தில் நான் விதைக்கிறேன். இதை நான் விதைச்சிட்டு மறக்கிற ஆளா இருக்க மாட்டேன். அதை விதைச்சிட்டு அடுத்த வாரம் தான் இதை பற்றி நினைவு வந்தது என்ற ஆளாக நான் இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நான் கை கொள்வேன், பார்ப்பேன், படிப்பேன், அதோட ஜெபிப்பேன். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தோடு நான் தொடர்பில் இருப்பேன். இந்த வசனம் எனக்குள்ள புரிந்து நாட்டப்படுற வரைக்கும் இந்த வசனத்தை தினந்தோறும் நான் படிப்பேன். தினந்தோறும் இதை புரிந்து கொள்ள யோசிப்பேன், மெடிடேட் பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன். இந்த வசனத்தை குறித்து நான் ஆர்வமாக இருப்பேன். இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்கிற ஆர்வத்தோடு இதை படிப்பேன். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை ஒரு முறையாவது சந்திப்பேன். இந்த வசனம் என்னுடைய இருதயத்தில் வேர் உண்டு வளர்ற வரைக்கும் இந்த வசனத்தை நான் விட மாட்டேன். அது எனக்குள்ள ஒரு அங்கமா, ஒரு அவயவமா, ஒரு ஆர்கனா, என் பாடியில் ஒரு ஆர்கன் மாதிரி இந்த வசனம் எனக்குள்ள ஆகிற வரைக்கும் நான் இதை விட மாட்டேன். ஏன்னா இதை நான் நாட்ட செய்கிறேன். I am planting this in my heart அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவரோட. இந்த வசனத்தை சங்கீதம் 1:3 எடுத்து என் இருதயத்தில் நான் பிளான் பண்ணுறேன், என் இருதயத்தை நாட்டுறேன். இது தினந்தோறும் வளரும், கனி கொடுக்கும். ஒரு நாள் நான் செய்வதெல்லாம் ரியல் லைஃப்பில் வாய்த்து கொண்டே இருக்கும். இது ஒரு சாட்சியம் இருக்கும். ஐ எம் சீயிங் மை செல்ஃப். அடுத்த வருஷம் நான் எதை செஞ்சாலும் இந்த வசனத்தின் விளைவா நான் எதை செஞ்சாலும் வாய்க்கும்படி இந்த வசனம் எனக்குள்ள வேறுண்டு வளர்ந்துருக்கும். After that, whatever I do will prosper. Whatever I do will be a success. இந்த ஜீவனுள்ள வசனத்தை நான் விட போறது இல்லை. இது வளர்ந்து கனி கொடுக்கிற வரைக்கும் இந்த வசனத்தை வேலை செய்ய வைக்க போகிறேன். இதை வளர வைக்க போகிறேன், கனி கொடுக்க வைக்க போகிறேன். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. உங்க மனசுல நீங்க ஆண்டவரோட ஜெபிங்க. ஆவியானவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆமென். Thank you Lord Jesus. Thank you Jesus. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நேரத்தில் நம்ம ஆண்டருக்காக கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் கொடுக்க ஆயத்தமாகவும், டிஜிட்டலாக கொடுக்க விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிங்க் வரும், ஆஃபரிங் பேக்ஸும் வரும். உங்கள் காணிக்கைகளை செலுத்துக்கிற நேரம் இது. ஆண்டவர் ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட். இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே. இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே.
சுகமாக்கினி என்றவர் நீர்தானே செய்யா தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீர்தானே செய்யா இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாளை காண செய்யுமே. இந்த நேரத்துல விசேஷமான பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கிறவங்க நீங்க முன்னாடி வரலாம். உங்களுக்காக இந்த நேரத்துல ஜெபிக்கப்படும். ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் இருக்கிறவங்க முன்னாடி வரலாம். உங்களுக்காக ஜெபம் ஏற்கப்படும். ஆராதிப்போம். Thank you Lord. எல்லோரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து இந்த நாளில் செய்யுமே இந்த நாளில் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். இறங்கி கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து இந்த செய்யுமே நாளில் இந்த நாளில் செய்யுமே அற்புதங்கள் நடக்கிற வேளையில் இறங்கி வந்து ராதா ஹாமர சியாந்தரு காலமா ஜிந்தரே காம்ரோசோ இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே பல அற்புதங்கள் என்னை காண செய்யுமே பல அதிசயங்கள் என்னை காண செய்யுமே பல அற்புதங்கள் என்னை காண செய்யுமே பல அதிசயம் என்னை காண செய்யுமே. சுகம் ஆக்கினி என்றவர் நீர்தானே செய்யா mighty name of Jesus. I speak the life of God, healing in this water. Kabara zunda riga beleze toko brazatalia riko toko lebra dekelia andalama. In the matchless mighty name of Jesus, I speak the gut health. Thank you Lord. Water go down to the gut and heal. In the next 6 days, 6 days cleansing, restoration. Thank you Lord. Pain in the feet, water, I command you to go down to the bones, to the ligament and tendons, and restore them immediately and now. Immediately and now. In Jesus' mighty name. Brother, drink. Hallelujah. Miracles are happening now. அற்புதம் நடக்குது இந்த நேரத்திலே. இன்ஸ்டன்ட் மிரக்கல் நடக்க போகுது. Hallelujah. Thank you Lord. You're healed. Your legs are healed.
Thank you, Jesus. So, can brother check this and let us know. என்னை காண செய்வீரே. ஒரு அதிசயம், ஒரு அதிசயம் என்னை காண செய்வீரே. Witchcraft. Hallelujah, 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 hallelujah. I want to ask something. இந்த சகோதரி ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். What's her name? ரம்யா. சிஸ்டர் ரம்யா, கன்னடாவா தமிழா நீங்கள்? தமிழ். ஸோ உங்கள் மேலே நான் கை வைத்து ஜபிக்கும் போது நான் ஒரு இந்த டிவிஎஸ் 50 இருக்கும் இல்லையா, ஒரு வண்டி, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. டிவிஎஸ் 50ன்னு ஒரு வண்டி இருக்கும் க்ரீன் கலரில். அந்த வண்டி உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்குதா உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை அவரை சந்திக்கிற ஒரு ஃப்ரெண்டோ அடிக்கடி வீட்டுக்கு வரவங்களோ? அத்தை மாவது மாமனாருது ஒரு க்ரீன் டிவிஎஸ் 50 இல்லைங்களா? அவங்க மேலே கை வைக்கும் போது நான் ஒரு க்ரீன் கலர் டிவிஎஸ் 50 பார்த்தேன். இந்த டிவிஎஸ் 50க்கும் இவங்க குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய மாமனாரோடையது. ஏன்னா இது எதுக்கு நான் பார்க்குறேன்னா, அந்த பில்லி சூனியம் அந்த வண்டி தான் சுமந்து வந்தது. The witchcraft came through this vehicle. இந்த டிவிஎஸ் 50 தான் அந்த பில்லி சூனியத்தை சுமந்து வந்தது. அந்த டிவிஎஸ் 50க்கு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பில்லி சூனியத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது எதுக்கு தேவன் எனக்கு காட்டுறாருன்னா, எப்போ அது காட்டுனாரோ அதோடைய வல்லமை அது எழுந்துருச்சு. அல்லேலூயா. பாருங்க, மறைவானது ஒன்றை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அதோடைய வல்லமை அது எழுந்துருது. அல்லேலூயா. That means by this prophecy and the witchcraft is burning to ashes. Amen. It's burning to ashes. நான் பேசுற இதே நேரத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் அந்த செய்வினை, அந்த witchcraft இப்போ burn ஆகுது. Amen. In the mighty name of Jesus. இதோட விளைவு என்னன்னா, your husband will come back. Amen. அவர் மனசுல ஒரு மாற்றம், அவர் மனசுல ஒரு மாற்றம் வரும். அவர் மறுபடியும் வருவாரு. நீ சர்ச்சுக்கு போகணுமா போகலாம், பைபிள் படிக்கணும் படிக்கலாம், எனக்கு எந்த ஆட்சேபனை இல்லை என்று அவர் சொல்வார். Amen. God bless you. Hallelujah. Someone say deliverance. Deliverance. Amen. Amen. Delivered. God bless you. Hallelujah. உங்க வீடு ரெஜிஸ்டர் ஆகணும். இது உங்களுடைய சொத்துல இருந்து பங்கு வரணுமா அந்த மாதிரியா? இல்ல அவங்களுக்கு நாங்க கொடுக்கணும் பாஸ். அவங்களுக்கு நீங்க தரணும். அது என்ன கொஞ்சம் பிரச்சனை பண்ணிருக்காங்க, பணம் வாங்க மாட்டேன்றாங்க. Okay. இதுதான் அந்த பில்லி சூனியா அது இது. இவங்க சரி, உங்க வாங்க பங்கு நீங்க தரணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன? நாளைக்கு நடக்கணும். நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கணுமா? என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் அது? நாங்க பணம் கொடுக்குறோம். எங்க வீட்டு மாமாவுடைய அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் கொடுக்கணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ அது வந்துட்டு இவங்க பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு எல்லாரும் கொடுக்குற மாதிரி. என்ன ரெஜிஸ்டர் ஆக போகுது? நிலமா, வீடா? அவங்களுடைய வீடுங்க first. யாருடைய வீடு? மாமாவுடைய வீடு, அக்காவுடைய வீட்டுக்காரர். ஸோ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இவங்களுக்கு பண்ணிடுவாங்க, இவங்க பணமா தந்துடணும். பண்ணவா தந்துடுவாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு ஆக போகுது. ஆமாங்க. பிரச்சனை நடக்கக்கூடாது. Mighty name of Jesus. எல்லாரும் இவங்களுக்கு நேராக கையை நீட்டுங்க. Mighty name of Jesus. தடைகள் இல்லாதபடி ஒரு தூதனை உங்களோடு கூட அனுப்புகிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி முடியும் மாத்திரமல்ல, நீங்க எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் செய்து முடிக்கிற வரைக்கும் இந்த தூதன் உங்களோடு கூட இருந்து உங்க கரத்தை பலப்படுத்தி உங்களை பாதுகாத்து கொண்டு வருவான். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென். ஆமென் சொல்லுங்க. Amen. Hallelujah. Hallelujah. கரந்தரி இயேசுவுக்கு நன்றி சொல்வோமா? Hallelujah. Thank you, Jesus. Do we have online request today? Thank you, Jesus. All done? Praise the Lord. Online request இல்ல, அதுவே ஒரு பெரிய அற்புதம். எல்லாரும் எழுந்து நிற்போம், கடைசியா ஜெபித்து முடிக்க போகிறோம். Thank you, Jesus. 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 வாய்களை திறந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி one request. Let's do it quickly. ஒரு request இருக்கா?
யாருக்கோ ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது. சரி, let's see. Mighty name of Jesus. Okay, let's continue to speak in tongues. The request வரும் வரைக்கும் நம்ம ஆயுதத்தை சூடாக்குவோம். Hallelujah. Magarazanda riga barana hazendele kero lugaradura mahaziandanama. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற பிள்ளைகளை இந்த காங்கிரிகேஷன் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே, ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க செய்கிற காரியம் வாய்க்கும், அவங்க பிசினஸ் வாய்க்கும், அவங்களோட வேலை இடத்துல அவங்க வாய்க்க செய்வீராக. ஹalleluya. செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தை கொண்டு ஒவ்வொரு வரியும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபையை எசப்பா சபையோடு இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டும்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த சபையோட தரிசனத்தோடு இணைந்து இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியை தேசம் எங்கும் கொண்டு போக வேண்டும். ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அநேக பேருக்கு இந்த டெலிவரன்ஸ், இந்த ஹீலிங்கை கொண்டு போக வேண்டும். ஒரு சபையா நாம இதை பண்ண போகிறோம் என்று இந்த தரிசனத்தை இணையும்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சபைகளை கட்ட இவங்க கரங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்க செய்யற எல்லா விஷயத்திலையும் நீங்க அவங்கள வாய்க்க பண்ண போறீங்க. இதுவே வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை வளரட்டும், அவங்களுக்குள்ள இந்த வார்த்தை வளரட்டும், வார்த்தை வளரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Amen. Hallelujah. Do we have the request? Yes, Prophet. Prophet, Yes. we have Brother Nagesh. Brother who's joined Nagesh. us. Yes. He says, "Hi sir, praise the Lord. Please pray for my health. 20 days, one moment, Prophet. Zoom is acting a little strange. So where is this brother from? We don't have those details, Prophet. You do not have the details. Yes, because it was So last minute. we are losing. He says 20 signal. minutes. 20 days back, he's been struggling from abdominal pain, Okay. and now I need complete good health. He says. Brother, if you're watching, if you're able to hear me, put your one hand on the abdomen. உங்க ஒரு கரத்தை abdomen மேல வைங்க. Jesus Christ is going to touch you. Father, I bless Brother Nagesh. அந்த abdomenல காணப்படுகிற இன்ஃபெக்ஷன்ஸை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சுட்டெரிக்கிறேன். அது காய்ந்து போய் அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்படி, சரீரத்திலிருந்து வெளியே வரும்படி இன்னும் 3 நாட்கள்ல it will come out. It will come out. It will come out. It will come out in the next 3 days. Next 3 days. Next 3 days. I see a lot of bloating and gas. I see some kind of production of intense acids. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவைகள் மறைந்து போகும்படி கட்டளையிடுகிறேன். Thank you Jesus. I declare him healed in Jesus mighty name. Brother, God has healed you. Next 3 days there is a process happening in your body, and after 3 days a total healing. Come and testify soon. God bless you. Thank you, Jesus. Prabhu, can you say that in Kannada for him, please? Could we just translate the whole thing once, Prabhu, for him? Just a little bit. ಬ್ರದರ್, ದೇವರು ನಿಮಗೆ ಇನ್ನು 3 ದಿವಸದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ವಾಸಿ ಮಾಡ್ತಾರೆ. ಕೆಲವು ಆ್ಯಸಿಡ್ಗಳು ನಿಮ್ಮ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಉತ್ಪತ್ತಿ ಆಗೋದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ವಾಸಿ ಆಗುತ್ತೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. 3 days it will be done. 3 ದಿನದಲ್ಲಿ ಅದು ನಡೆಯುತ್ತೆ. God bless you. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. Thank you Jesus. Prophet, we have one more. Yeah, one and more. this is from Sister Nandini. Sister Nandini. She says, Prophet, my second sister's parents, I don't understand what she says. She says, my second sister parents got her married to someone in Canada. For 5 years she hasn't called us. Oh. And husband hasn't given her a mobile phone as well, Prophet. Please Okay. prophesy for her and for her husband, Prophet. She must call us, she says. So there is a disconnection in the family which is not good. It is not normal. It is abnormal. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2 குடும்பத்துக்கு நடுவே இருக்கிற கேப், எஸ்பெஷலி எதற்காக ஃபோனும் இல்லாமல் அவங்க தடுத்து வச்சிருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2 குடும்பத்துக்கு நடுவில் இருக்கிற கேப்பை நான் உடைக்கிறேன். அந்த இடத்துலேருந்து ஒரு கால் வரட்டும். அது ஒரு குட் நியூஸாகவும் இருக்கட்டும். ஒரு பிரச்சனையோட அல்லாமல் ஒரு நல்ல செய்தியோடவே ஒரு கால் வரட்டும். கனடாவிலிருந்து இந்த 2 குடும்பம் இணைந்து அந்த நடுவில் ஏற்பட்டிருக்கிற அந்த கேப் விலகட்டும். விலகு என்று இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். ஆமென். Sister, you will get a call soon. You can come and testify. God bless you.
Praise the Lord. We're done, Prophet. Thank you. Hallelujah. ஒரு தடவை ஏசப்பாக நல்லா கைகளை தட்டி தேங்க்ஸ் கிவிங்க அவருக்கு தரலாமா? ஆமென். ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த வார்த்தையோட ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, ஆன்லைனில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கிறேன். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தை அவனுக்கு இருதயத்தில் விதைத்து நான் அனுப்புகிறேன். தினந்தோறும் இவங்க மெடிடேட் பண்ண போகிறாங்க, அதோட ஜெபிக்க போகிறாங்க, அந்த வார்த்தையை பார்க்க போகிறாங்க, புரிந்து கொள்ள போகிறாங்க. இந்த வார்த்தையின் பிரகாரம் இன்னிலிருந்து they will be successful. அவங்க செய்கிறதுல எல்லாமே ஒரு சக்ஸஸ் இருக்கும். தோற்று போன இடத்துல அவங்க ஷைன் ஆக போகிறாங்க. எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ அதே இடத்துல உயர்வும் கனமும் ஆனர் வரப்போகுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனி யாரும் தோல்வியில் இல்லை, ஜெயத்தில் நடக்க போகிறாங்க என்ற தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு இந்த மந்தையை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் bless you. சபை முடிந்தது. போகிற வழியில் இந்த வசனத்தை மறந்துடாதீங்க, சொல்லிட்டே போங்க. காட் bless you. ஒரு சந்திங்க, நல்ல வார்த்தைகளை பேசி ஆசீர்வதிங்க. காட் bless you. We are done. Thank you.